சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, பேசுகிறவர் நீங்கள் தான்ப்பா, நாங்கள் வெறும் கேட்குறவங்க மட்டும்தான். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவர்களே அருளப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் விளக்கி தராவிட்டா எந்த மண்ணாவும் எங்களுக்கு புரியாது தகப்பனே. நீங்கள் பிட்டு தராவிட்டா எந்த அப்பமும் ருசிக்காது ஆண்டவரே. நீங்கள் பிட்டு தராவிட்டா எந்த அப்பமும் எங்கள் சரீரத்துக்கு ஏற்றதாக மாறாது ஆண்டவரே. நீங்கள் இந்த மாலை வேளையில் எங்களோடு கூட பேச வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். உடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீங்கள் பேசுங்க, நீங்கள் இடைபடு. உடைய வசனத்தினால எங்களை இடைக்கட்டு. நாங்கள் இதை கேட்டு முடிக்கும் பொழுது எங்கள் ஆவிக்குள்ளே, ஆத்மாவுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் காண கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆவியானவர் பலப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த வேத பகுதியை வாசிச்சுட்டு இருந்தபோது, இந்த வேத பகுதியை குறித்து தியானிச்சுட்டு இருந்தபோது சில காரியங்களை ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். எனக்கு பர்டிகுலராக என்னோடு கூட ஆண்டவர் பேசினார். அப்போது அந்த பகுதியை வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஒரு சில காரியங்களை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பொதுவாக நான் உபத்திரவப்படுறேன், கஷ்டப்படுறேன், வேதனைப்படுறோம், நம்ம எல்லாருமே சொல்கிறோம். இன்னொன்று சொல்கிறோம், நான் உபத்திரவப்படுறதை விரும்புறதில்லை அப்படின்னு. வேத வசனத்தின்படி நான் உபத்திரவப்பட்டது நல்லதுன்னு தான் இருக்குது. ஆனால் பொதுவாக நம்ம எதை விரும்புறதில்லை? உபத்திரவத்தை விரும்புறதில்லை. இந்த உபத்திரவத்தை குறித்து நாம் எது உபத்திரவம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்க போகிற விஷயமே என்னென்னா, எது உபத்திரவம். நம்மளை பொறுத்த வரைக்கும் உபத்திரவம்னா என்ன அப்படின்னு சொன்னால், பொதுவாக இந்த உலகத்தில் நம்ம கொடுக்குற உபத்திரவம் என்பது பிரச்சனை, போராட்டம், கஷ்டம், கண்ணீர், கவலை, அப்புறம் நமக்கு விரோதமாக பேசுனாங்க, அதன் நிமித்தம் வரக்கூடியதான டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயும் இருக்குது, வெளியவும் இருக்குது, நிறைய உபத்திரவம் இருக்குது. சரி, இந்த உபத்திரவம் எல்லாம் கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய உபத்திரவம் தானா? கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய உபத்திரவம்னு ஒன்று இருக்குது. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? நாமே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய உபத்திரவங்கள் கொஞ்சம் இருக்குது. கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய உபத்திரவம், இயேசுவை ஏற்றுக்கொண்டனால அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, சபைக்கு போகக்கூடாது சொல்கிறாங்க, இந்த மாதிரி காரியங்கள், அப்புறம் ஆவிக்குரிய எதிர்ப்புகளை பார்க்குறோம், இந்த மாதிரிலாம் பார்க்குறோம். இது கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய உபத்திரவம். சரி, இந்த உபத்திரவத்தை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். இந்த மாதிரி உபத்திரவம் மற்ற மதக்காரங்களுக்கு, புறஜாதியாருக்கு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. அவங்க மதத்துக்காக அவங்க என்ன செய்கிறாங்க? கஷ்டப்படுறாங்க. பல நாடுகளில் வெறும் கிறிஸ்தவ மதக்காரர்கள் மாத்திரம் அடி வாங்குறது இல்லை, மற்ற மதக்காரர்கள் என்ன செய்கிறாங்க? அடி வாங்குறாங்க. இப்போ நான் இப்படி சொல்கிறதுனால நாம் கிறிஸ்துவின் நிமித்தம் படக்கூடிய பாடுகளை குறைத்து மதிப்பிடுகிறன்றத அர்த்தம் இல்லை. நாம் கிறிஸ்துவின் நிமித்தம் உபத்திரவப்படுகிறோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பவுல் அடிக்கப்பட்டார், உதைக்கப்பட்டார், கப்பற்சேதம் அடைந்தார், அப்புறம் அப்போஸ்தலர்கள் சிறைச்சேதம் பண்ணப்பட்டார்கள். அவங்களுடைய உபத்திரவத்தை நான் குறைவாக மதிப்பிடவோ அல்லது அது உபத்திரவம் இல்லை என்று சொல்லவே நான் என்ன செய்யலை, இன்னைக்கு வரல. இன்னைக்கு வேறொரு டைமென்ஷனில் உபத்திரவத்தை நம்ம பார்க்க போகிறோம். உண்மையிலே எது உபத்திரவம் என்பதை, மெய்யான உபத்திரவத்தை குறித்து பார்க்க போகிறோம். ஏன்னா மற்ற காரங்களை விட நாம் படுகிற உபத்திரவம் இன்னும் கொஞ்சம் மேன்மையானது. அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்ல வரேன். இப்போது மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு அரசியல் கொள்கை, கம்யூனிச நாட்டில் ஜனநாயகத்தை கொண்டு வரணும்னு யாராவது நினச்சாங்கன்னா, கம்யூனிஸ்ட் அரசாங்கம் என்ன பண்ணுது? அவங்கள பிடிச்சி அடிக்குது, உதைக்குது, நொறுக்குது. இப்போது சைனாவில் கம்யூனிசம் இருக்கும்போது அதை எதிர்த்து மாணவர்கள் போராடும் போது அவங்கள போட்டு என்ன செஞ்சாங்க? ஆயிரக்கணக்கில் மாணவர்களை கொலை செய்தாங்க. அந்த கிரவுண்டுக்குள்ளே உட்கார வச்சு டேங்கை விட்டு ஏற்றுனாங்க. இது பல வருஷங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவம். இப்போ அவர்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்க? தங்கள் கொள்கைகளுக்காக உபத்திரவப்பட்டிருக்கிறாங்க, மரணத்தை ஏற்றிருக்கிறாங்க. இப்போ நாமும் கிறிஸ்துவின் நிமித்தமாக அவருக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? மரணத்தை ஏற்றிருக்கிறோம். இந்த உபத்திரவம் உண்டு, இதை நான் உங்களுக்கு குறைச்சி மதிப்பிடல. ஆனால் இந்த வசனத்தை வாசிக்கும் போது அந்த உபத்திரவத்தை குறித்து பேசாமல் இது வேறொரு உபத்திரவத்தை குறித்து பேசுகிறது. இந்த உபத்திரவம் தான் உலகத்தில் வேற யாருக்குமே இல்லாத உபத்திரவம். ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் 18 முதல் 23 வசனங்கள் வரைக்கும் சில காரியங்களை ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. இந்த உபத்திரவம் தான் உண்மையிலேயே யாருக்குமே இல்லாத ஒரு உபத்திரவம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 23வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அதுக்கு முந்தின வசனம் பிரசவ வேதனைப்படுகிறது. 22ஆம் வசனம் என்ன சொல்லுது?
பிரசவ வேதனைப்படுகிறது. அடுத்து நாமும் கூட நமக்குள்ள என்ன செய்கிறோம்? தவிக்கிறோம். ஒரு உபத்திரவத்தை குறித்து இங்கே பவுல் பேசுகிறார். இதுதான் உங்களுக்கும் எனக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிற உண்மையான உபத்திரவம். இந்த உபத்திரவம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் உண்டு. நீங்கள் அடைகிறீர்களா இல்லையா என்பதுதான் கேள்வி. என்ன உபத்திரவமா? இந்த சரீரமாகிய ரட்சிக்கப்பட்ட, நீங்க நம்ம சொல்லக்கூடியது, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தாலே கழுவப்பட்டிருக்கிற நாம், ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தமாக்கப்பட்டு வருகைக்கு காத்து கொண்டிருக்கிற நாம், இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறதுல, ஆத்மா சரீரத்துக்குள்ள இருக்கிறோம்ல, அவர் வர வரைக்கும் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிறோமே, இதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய உபத்திரவம்னு பைபிள் சொல்லுது. என்னங்க இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறது ஒரு உபத்திரவமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சரீரம் என்பது இந்த பூமிக்குரியது. சரீரம் என்பது மண்ணோடு மண்ணாய் போகக்கூடியது. இந்த சரீரம் என்பது மாம்சமும் இரத்தமும் ஆனது. இது பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. அப்படி பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்காத இந்த ஆத்மாவுக்கு ஆப்போசிட் ஆனது அந்த சரீரம். இந்த ஆத்மா பரலோகத்துக்கு போவோம், ரத்தம் மாம்சம் இல்லை. இந்த ஆத்மா நித்தியமானது, இந்த சரீரம் அனித்தியமானது. இதுக்கு ஒரு எக்ஸ்பைரி இருக்குது, மரணம்னு ஒரு எக்ஸ்பைரி இருக்குது. இந்த ஆத்மாவுக்கு எக்ஸ்பைரி கிடையாது. அப்போ ஒரு எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ள ஒரு எக்ஸ்பைரி இல்லாத பொருள் இருக்குது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆவியானவர் உங்களுக்கு புரிய வைப்பான்னு நினைக்கிறேன். ஒரு எக்ஸ்பைரி ஆக போகிறதான ஒரு அனித்தியமான ஒரு அழிவுள்ளதான, அதான் நமக்கு 1 கொரிந்தியர் 15 வாசிக்கிறோம். அழிவுள்ளதான இது அழியாமையும், சாவுக்கேதுவான இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும். அப்போ சாவுக்கேதுவான இந்த சரீரத்துக்குள்ள சாவாமை உள்ள ஆத்மா இருக்குது. இப்போ ரெண்டும் ஆப்போசிட். இந்த ஆப்போசிட்டான ரெண்டும் ஒரு இடத்துக்குள்ள இருக்குது. இது ரெண்டும் ஒரு இடத்துக்குள்ள இருக்கும்போது இந்த ஆத்மா என்ன நினைக்குது? எப்ப நான் இந்த சரீரத்தை விட்டு நான் போவேன், எப்ப எனக்கு இந்த சரீரத்தை விட்டு என் தேவனாகிய கர்த்தரிடத்துல போவேன், அந்த போற வரைக்கும் இந்த ஆத்மா இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறதே என்னதுதான்? உபத்திரவம். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? அததான் பைபிள் சொல்லுது. சிருஷ்டியானது தேவ புத்திரர் வெளிப்படும்படிக்கு. தேவ புத்திரர்னா கீழே பவுல் எழுதுறாரு, சுயாதீனத்தின் பிள்ளைகளாக நம்மளை மாற்றி இருக்கிறார். இப்ப நம்மளை அவருடைய பிள்ளைகளா ஏற்றுக்கொண்டோம், பிள்ளைகள் ஆகி இருக்கிறோம், எல்லாம் கரெக்ட் தான். ஆனால் அந்த முழுமையாக இனி பிள்ளைகள் 100% மாறுறது எப்பன்னா, மறுரூமாகி வருகையிலேயோ மரணத்தை முடிச்சு நம்ம அங்க போகும்போது, அந்த 100% பிள்ளைகள் ஆகிற வரைக்கும் நாம எதுக்குள்ளதான் இருக்கிறோம்? இன்னும் இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறோம். இந்த சரீரத்தில் வீழ்ச்சி அடைவதற்கும் என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்குது. இப்ப நான் வீழ்ச்சி அடையாம நான் முழுவதுமா எங்க போகணும்? பரலோகத்துக்கு போகணும். அப்ப நான் பரலோகத்துக்கு போகிற வரைக்கும் இந்த ஆத்மா ஒரு விதமான உபத்திரவத்துல வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்குதான், பிரசவ வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்குதான். என்னது? எப்ப நான் இதை விட்டு போவேன்? ஏன் இது என்னைக்கு இருந்தாலும் என்ன என்ன பண்ணிடும்? இந்த சரீரம் என்னை விட பண்ணிடும். அப்ப எனக்கு இந்த சரீரம் என்னவாகாது? ஏற்ற துணையா இருக்காது. என்ன ஒரு மண்பாண்டத்துக்குள்ள, ஒரு அழிவுள்ள மண்பாண்டத்துக்குள்ள அழியாத என் ஆத்மாவை கர்த்தர் வச்சிருக்கிறார். அவரே சொல்லியிருக்கிறார். அங்க ஒரு அழகான வசனம் இருக்குது பாருங்க, 21வது வசனம். அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. இப்போ எனக்கு ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஏற்றுக்கொண்ட உடனே எனக்கு பரலோகத்துக்கு போதான் ஆசை. அதுக்கப்புறம் நான் ஏன் இங்க இருக்கணும்? பாவம் கழுவப்பட்டாச்சு, எனக்கு பாவம் முடிஞ்சிருச்சு. நான் என்ன செஞ்சிடணும்? இமிடியேட்டா பரலோகத்துக்கு போயிட்டா என்னுடைய பிரச்சனை எல்லாமே என்னவாயிரும்? சால்வ் ஆயிரும். ஆனா தேவன் என்ன பண்றாரா? இந்த மாயையான சரீரத்துக்குள்ள மகிமையின் தேவன் அதை கீழ்படுத்தி வச்சிருக்கிறாரா கொஞ்ச நாளைக்கு. நீ கொஞ்ச நாள் என்ன செய்ய, இது உள்ள இரு. ஏன் இருக்க சொல்லியிருக்கிறார் பின்னாடி பார்ப்போம். ஆனால் இருக்க சொல்லியிருக்கிறார் பாருங்களேன், அதுவே என்னதாமா? அதுதான் இருக்கிறதுலே வேதனையாமா. ஒரு குழந்தை ஃபார்ம் ஆகி முடிச்ச பிறகு தாயின் வயித்தை விட்டு என்ன செஞ்சிடணுமா? வெளியே வந்துடணும். அப்படி வெளியே வராவிட்டால் அது குழந்தைக்கு ஆபத்து, தாய்க்கும் ஆபத்து. ஆனா அந்த தாய்க்கு அது எப்படி இருக்குமா? வேதனையை பெருக பண்ணும், பிரசவ வேதனை. அது வெளியே வர்ற வரைக்கும் அவளுக்கு என்ன இருக்கும்? அதைத்தான் அதுக்கு மேல அவர் சொல்றாரு, பிரசவ வேதனைப்படுகிறது. இது வரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை வருது. உங்க ஆத்மாக்குள்ள ஒரு வேதனை வரணும். உங்க ஆத்மாக்குள்ள என்ன வரணும்? ஒரு வேதனை. எந்த வேதனை வரணும்? எப்போது நான் இந்த சரீரத்தை விட்டு போவேன், எப்ப இந்த சரீரத்துக்குள்ள இந்த பூமியில இருக்கணும் நான் ஆசைப்படுறீங்களோ அது வரைக்கும் உங்கள் ஆத்மாவானது உங்கள் சரீரத்தோடு சேர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. உங்கள் ஆத்மா பரலோகத்துக்கு இன்னும் ஆயத்தப்படவே இல்லை. எப்ப இந்த ஆத்மா வேதனைப்பட ஆரம்பிக்குதோ,
ஐயோ எனக்கு போதும் இந்த உலகம். நான் சொல்கிறது எப்படின்னா, பிரச்சனை அதிகமாயிருச்சு, கடன் தொல்லை அதிகமாயிருச்சு, இதுக்கு மேலே இந்த பூமியில் இருக்கிறதுக்கு போய் தொலைச்சா நல்லா இருக்குமே, அதை சொல்ல வரல. இந்த ஆத்மாக்குள்ள என்ன வரணுமா, ஒரு வேதனை ஒன்று வரணுமா. என்ன விதமான வேதனை வரணும்? வசனம் சொல்லுது, எப்போது நான் போவேன் என்கிறதான ஒரு வேதனை ஒன்று வரணும். ஒவ்வொரு நாளும் இது எப்போ போவோம், எப்போ போவோம், நாம் எப்போ ஆண்டவரை சந்திக்க போகிறோம். ஏன், நான் இருக்கிற இடம் எப்படி இருக்குது, ஒரு துர்நாற்றமான இடம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்ன ஒரு ட்ரைனேஜுக்குள்ள போட்டு வச்சாச்சு. அந்த ட்ரைனேஜை விட்டு எப்போ என்ன வெளியே எடுப்பாங்கன்றதா என்னுடைய எண்ணமாக இருக்கும். அங்கே உட்காந்து எனக்கு சாப்பிட தோணாது, அங்கே பீஸா ஆர்டர் கொடுக்க தோணாது, அங்கே உட்காந்துக்கிட்டு எனக்கு என்ன தோணாது, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன, மத்தியானம் லஞ்ச் என்ன சைடிஷ் செய்ய போகிறோம், இந்த தாட் எனக்கு எதுவுமே வராது. எது இருக்குதோ இல்லையோ தயவு செய்து என்னை தூக்கி வெளியே விடுங்கடா. முதல்ல யாராவது மூடியை திறந்து 11 o'clock உங்களுக்கு ஜூஸ் வேணுமா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? ஒன்றும் தேவையில்லை, என்னை கொஞ்சம் தூக்கி என்ன செஞ்சிரு, வெளியே விட்டு. அந்த தாட்டுக்கு ஆத்மா வரணுமா சரீரத்துக்குள்ள இருக்கும்போது. அப்படி ஒரு வேதனை இந்த சரீரத்தின் மேல் உங்களுக்கு வந்தால், இந்த உலக வாழ்க்கையின் மேல் உங்களுக்கு வந்தால், அந்த வேதனையை நீங்கள் அடைகிறீர்கள் என்று சொன்னால் அதுதான் நீங்கள் வருகைக்கு ஆயத்தப்பட்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த ஆயத்தம் உங்களுக்குள்ள இருக்குதா? அந்த எதிர்ப்பு இருக்குதா? இப்போ ஒரு மனைவியை ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு, ஒரு இருட்டு, யாருமே இல்லை, பஸ் ஸ்டாண்டு, கும் இருட்டு, கணவன் சொல்றாரு, இங்கே கொஞ்சம் இருமா, நான் உன்னை வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்றாரு. 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ அந்த அம்மா அந்த இருட்டுக்குள்ள நின்றுகிட்டு இருக்கு. அந்த அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு பயம், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ. அப்படியே அவர் வரேன்னு சொன்ன வழியே பார்த்துக்கிட்டே நிற்கும். அவர் வந்தாரா, இப்போ அவர் ஃபோன் அடிக்கிறார் கணவர். ஃபோன் பண்ணி, ஹலோ, வரும்போது உனக்கு நான் என்ன வாங்கிட்டு வரட்டும், ஷவர்மா வேணுமா இல்லை உனக்கு வருமா? அந்த அம்மா சொல்கிற அடுத்த வார்த்தை தெரியுமா, ஒன்றும் வேணாம், நீங்கள் முதல்ல வாங்க இங்கே, அதுக்கப்புறம் மிச்சத்தை நான் பேசிக்கலாம். இல்லைம்மா, வர வழியில் நல்ல சிக்கன் தொங்க விட்டுருக்குறாங்க, ஒரு 15 minutes வெயிட் பண்ணால் அழகாக வெட்டி வேணும், கொன்னே விடுவேன் உன்னை, நீ என்ன செஞ்சிரு, மரியாதையாக வந்துரு, எனக்கு எதுவும் தேவையில்லை, சாப்பாடு கூட வேண்டாம், நீங்கள் என்ன செஞ்சிரு, வந்துரு. ஏன், என்னால் இதற்கு மேல் இந்த இடத்தில் இருக்க முடியாது. அந்த பிரசவ வேதனையானது உன் ஆத்மாவுக்குள்ளே வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்போ உங்களுக்கு அந்த ஆத்மாவானது அந்த வேதனையை இந்த சரீரத்தில் அனுபவிக்க தொடங்குகிறதோ நீங்கள் பரலோகத்திற்கு ஆயத்தமாக தொடங்குகிறீர்கள் அர்த்தம். எது வரைக்கும் உங்களுடைய ஆத்மாவானது சரீரத்தில் இருக்கிறத விரும்புதோ அது வரைக்கும் நீங்கள் ஆயத்தப்படலைன்னு அர்த்தம். அந்த வேதனை இருக்குதா? அந்த வேதனை வரணுன்றதுக்காக தான் கர்த்தர் இந்த சரீரத்துக்குள்ளேயே உங்களை வச்சிருக்கிறாராமா. ரட்சிக்கப்பட்ட உடனே ஏன் உங்களை ஆண்டவர் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போல? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே உங்களுடைய ரத்தத்தால கழுவி, பாவத்தை கழுவி, நீங்க பரிசுத்தம் ஆயிட்டோம், நீதிமான்கள் ஆயிட்டோம், அடுத்த செகண்ட் கிளம்பி போலாம் அப்படின்னு சொன்னா நம்மளும் சந்தோஷமா போயிருக்க போறோமே. ஆனா உண்மையிலேயே இந்த ஆத்மாவுக்கு அந்த பரலோகத்தின் மேல ஆசை இருக்குதா? ரெண்டாவது, உண்மையிலே இந்த ஆத்மாவுக்கு இந்த சரீரத்தை வெறுத்து இருக்கிறதா? இது மேல எனக்கு என்ன இருக்கணும்? ஒரு வெறுப்பு இருக்கணும். அந்த வெறுப்பு வரணும். இப்ப பாருங்க, இத வசனத்தை படிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு ஆண்டவர் ஒரு காரியம் சொல்லி கொடுத்தாரு. என்னன்னா, எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து, பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து, அந்த வசனம் எப்படி முடியுதுன்னா, தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டான். இப்போ மோசே 40 வருஷம் எகிப்துக்குள்ள இருக்கிறாரு. இந்த 40 வருஷம் அவர் எப்படி அறியப்படுகிறார்? எப்படி அறியப்படுகிறாரு? பார்வோன் குமாரத்தியின் மகன். இப்போ அந்த ஆசை அவருக்கு ஆத்மாவிலும் இருக்கு, அந்த ஆசை அவருக்கு சரீரத்திலும் இருக்கு. ஏன், எங்க போனாலும் பார்வோன் குமாரத்தின் மகன் என்ன கிடைக்குது? ஒரு மரியாதை கிடைக்குது. ராஜகுமாரன் எங்க வராரு? ராஜாவுடைய தங்கச்சி பையன் வராரு அப்படின்னு ஒரு பெரிய கணம் கிடைக்குது, பெரிய மரியாதை கிடைக்குது. இதை என் ஆத்மாவும் விரும்புது, நானும் விரும்புறேன், என் சரீரமும் விரும்புது, என் ஆத்மாவும் விரும்புது. இப்போ இவருக்கு ஒரு உண்மை தெரிய வருது, நான் யாரு இல்லை, பார்வோன் குமாரத்தின் மகன் இல்லை, நான் உண்மையில யாரு? தேவனுடைய ஜனம், எபிரேய ஜனங்கள், நான் தேவனுடைய ஜனம்.
இது தெரிஞ்ச உடனே அவர் எதை வெறுக்கிறாரு? இந்த பட்டத்தை வெறுக்கிறார். பார்வோன் குமாரத்தின் மகன் என்கிற அந்த பட்டத்தை நான் வெறுத்து தேவ ஜனங்கள் என்கிற அந்த பட்டத்தை நான் விரும்புகிறேன். இப்போ மோசேக்கு என்ன, அடுத்த நாள் வெளியே வராரு. இப்போ அவருக்கு வெளியே பார்வோன் குமாரத்தின் மகன் சொல்லக்கூடியதான அவருக்கு என்ன கிடைக்குது? மரியாதை கிடைக்குது. ஆனா இப்ப அதை அவர் என்ன செய்யறாரு? முந்தின நாள் அதை அவர் என்ன செஞ்சாரு? விரும்பினாரு. இப்ப அவர் என்ன செய்யறாரு? நான் பார்வோன் குமாரத்தின் மகன் அப்படிங்கிற அர்த்தம் சொல்லும் போது முந்தின நாள் எனக்கு அது சந்தோஷமா இருந்துச்சு, இப்ப எனக்கு அது எப்படி இருக்குது? துக்கமாக இருக்குது. இப்ப எனக்கு அது எப்படி இருக்கு? வேதனையா இருக்குது. ஐயோ, நான் தேவனுடைய ஜனம். பார்வோன் குமாரத்தின் மகன் எனப்படுவது உலக பிரகாரமான பெரிய போஸ்டிங்கா இருக்கலாம். ஆனால் உன்னதமான தேவனுடைய ஜனம் என்கிறதான அந்த போஸ்டிங்கோட பார்க்கும்போது எனக்கு இது ஒண்ணும் இல்ல. என்னை இப்படி கூப்பிடுறதை நான் என்ன செய்யறேன்? வெறுக்கிறேன். அதைத்தான் சொல்றேன். இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறதா பார்வோன் குமாரத்தின் மகன். இந்த சரீரத்துக்கு கிடைச்ச பேரு. இதை நாம் என்ன செய்யணுமா? வெறுக்கணும். என் ஆத்துமாவை வெறுக்கணும். நான் பார்வோன் குமாரத்தின் மகன் அல்ல, நான் தேவனுடைய ஜனம். நான் உலகத்துக்குரியவன் அல்ல, நான் பரலோகத்துக்குரியவன். நான் மாம்சத்துக்குரியவன் அல்ல, நான் ஆவிக்குரியவன். இந்த தாட்டு என் ஆத்துமால வரணும். எனக்கு மற்றவங்களுக்கு முன்னாடி நடிக்கிறது இல்லை. புரியுதுங்களா? இப்போ நான் ரவுடின்னு சொல்லிட்டே இருந்தாங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒருத்தனா ரவுடின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஏற்றுக்கொண்டு வந்த உடனே பிரைஸ் லார்ட் பிரதர் சோத்ரன்னு சொல்லும் போது எனக்கு அது கேட்க சந்தோஷமா இருக்கு. என்னை பார்த்து 4 பேர் பயந்து போனாங்க ஒரு காலத்தில். என்னை பார்த்தா போலீஸ் வரும், நான் ஓடுவேன். இந்த சிச்சுவேஷன் மாறி இப்போ என்ன பிரைஸ் லார்ட்னு சொல்லும் போது எனக்கு எப்படி இருக்குது? சந்தோஷமா இருக்குது. ஆனா உள்ளுக்குள்ள எனக்கு என்ன இருக்குது? இந்த ரவுடின்னு போது ஒரு பெரிய கெத்து இருந்துச்சுங்க. போலீஸை தவிர மிச்ச அத்தனை பேர் என்ன பார்த்தா என்ன செய்வான்? பயப்படுவான். இப்போ யாரும் என்ன பார்த்து என்ன செய்யறது இல்லை. ஒரு ஆட்டோக்காரன் என்ன திட்டிட்டு போறாரு. ஏன்னா ஒரு ஆள் சாதாரண ஆள் ஒருத்தர் கையை வாங்கிட்டு போறான். இதுவே நான் ரவுடியா இருந்திருந்தா என்ன கை வாங்கி இருக்க முடியுமா? அப்படிங்கிற தாட் உனக்கு இருக்குன்னா அப்ப என்ன அர்த்தம்? உன் ஆத்மா எதை விரும்புது? அப்படி இருக்கிறது தான் விரும்புது. ஏன்னா அதுல ஒரு மரியாதை இருக்குது, ஒரு கனம் இருக்குது. என்னை பார்த்தா ஓடுறாங்க, அது இருக்கு. ஆனால் என் சரீரத்துக்கு இந்த பரிசுத்தவானுங்கிற பட்டம் அழகா இருக்கு. இப்ப நான் வெளிப்படையா இந்த பரிசுத்தவானை விரும்புறேன், ஆனா உள்ளுக்குள்ள என்னவா தான் இருக்கிறேன். ஆனா பைபிள் சொல்லுது, நீ வெளியே மட்டும் இல்ல, உள்ளேயும் அந்த பார்வோன் குமாரத்தின் மகன் எனப்படுவதை என்ன செய்யணுமா? வெறுக்கணும். அப்ப என்ன ஆக தொடங்கும்? யோசிச்சு பாருங்க, என்ன ஆக தொடங்கும்? நான் ஒரு சரீரம், ஒரு அழுக்கான சரீரம், ஒரு அசுத்தமான சரீரம், ஒரு நாற்றம் எடுத்த சரீரம், இந்த சரீரத்துக்குள் என் தேவனை சந்திக்க வேண்டிய ஆத்மா, மணவாளனை சந்திக்க வேண்டிய ஆத்மாவை போட்டு வச்சிருக்கிறாங்க. நான் சொல்றது புரியுதா? ஒரு கருவாட்டு டப்பாக்குள்ள என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க? நல்ல நாப்தலின் பால்ஸை போட்டு வச்சிருக்கிறாங்க. திறந்தா ரெண்டும் கலந்து ஒரு கொடுமையான வாசனை வரும். தெரியுமா உங்களுக்கு? இந்த சரீரம் இருக்கிறது, இது ஒரு அழிவுள்ளது. அழிவுள்ள சரீரத்துக்குள்ள இந்த அழியாத ஆத்மா உட்கார்ந்துக்கிட்டு பிரசவ வேதனைப்படுதான். சிருஷ்டியானது தேவ புத்திரர் வெளிப்படுறதுக்கு காத்திருக்குதான், வேதனைப்படுதான், தவிக்குதான். எப்போ வருவார், எப்போ வருவார்? அந்த தவிப்பு உங்க ஆத்மால வரணும். இப்ப நாங்க சொல்லும் போது, ஒரு வீடியோ போடும் போது, கடைசி காலத்தை பத்தி போடும் போது உங்களுக்கு என்ன தோணுது? ஐயோ வருதான், ஐயோ உலகம் அழிய போதான், கொரோனா வந்துருச்சான், நம்ம எப்படியாவது இந்த வருகையில போனோம். அந்த பயம் இல்லை. அந்த பயத்துக்கு இல்ல, இந்த உலகம் அழிய போது இதுக்கு பயந்து அப்படி இருக்கிற நாம அந்த என்ன செய்வோம்? இந்த உலகம் அழிய போது இதுக்கு பதிலா உங்களை கொண்டு போய் செவ்வாய் கிரகத்தில் உட்கார வைக்கிறோம்னா ஆல்டர்னேட் நல்ல இடம் வந்து நம்ம அங்க போயிடுவோம். இப்போ சென்னை அழிய போகுதுன்னா ஆல்டர்னேட் நல்ல இடம் ஒன்று கிடைச்சா நம்ம எங்க போயிடுவோம்? கொரோனா சென்னையில் ஹை ஆன உடனே நாம சென்னையை தான் வெறுத்தமே ஒழிய அடுத்த ஆல்டர்னேட் பிளேஸ் ஒன்று நல்லா இருக்கணும் என்ன செஞ்சிட்டோம்? அங்க போயிட்டோம். ஆனா உண்மையிலே நான் பூமியை வெறுத்தா தான் எங்க போவேன்? பரலோகத்துக்கு போவேன். நான் இங்க நடக்கிற ஒரு விஷயத்துக்கு ஆல்டர்னேட்டா நான் மார்ஸை தேடுறேன், செவ்வாய் கிரகத்தை தேடுறேன், நான் இன்னும் பரலோகத்தை விரும்பலன்னு அர்த்தம். என் ஆத்மா எதை விரும்பணும்? நான் இந்த சரீரத்துக்குள் வாழுவதையே விரும்பல. இந்த சரீரத்தை கொண்டு போய் நீ மார்ஸ்ல வச்சாலும் சரி, செவ்வாய் கிரகத்துல வச்சாலும் சரி, வேற எந்த கிரகத்துல வச்சாலும் சரி, நான் இந்த சரீரத்துக்குள் இருக்க மாட்டேன். ஏன்? இந்த இடத்தை விட மோசமானது இந்த சரீரம். இது பாவ சரீரம். என் ஆத்மாவானது அழிவுள்ளதிலிருந்து அழியாமை நோக்கி விரும்புகிறது. இப்படி ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள நம்மளை வச்சிருக்கிறாராம் ஆண்டவர். யார் வச்சிருக்கிறா? ஆண்டவரே வச்சிருக்கிறாராம். அவரே வசனம் சொல்லுது, அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல.
நான் விரும்பிலாம் இல்லைங்க. இதுல என் ஆத்மாவானது இப்ப எதுல இல்லை, இல்ல விரும்பி இல்ல. வசனம் சொல்லுது, கீழ்ப்படுத்துறவராலேயே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறேன். அதனாலேயே இந்த மாயான சரீரத்துக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், ஒரு குறிப்பிட்ட பீரியட் இங்க இருக்கிறேன். இப்ப பாருங்க, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் மரித்து போனாங்க. மரித்து போன பரிசுத்தவான்கள் உடனடியாக பரதேசிக்கு போனாங்களா? பழைய ஏற்பாட்டில் மரித்து போன பரிசுத்தவான்கள் உடனடியாக பரதேசிக்கு போனாங்களா? போகல. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்க, இப்ப எப்படி நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு உடனடியாக பரதேசிக்கு போகாம ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த சரீரத்துக்குள் அடைக்கப்பட்டு பிரசவ வேதனை படுகிறவர்களாக இருக்கிறோமோ, அதே மாதிரி அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மேல் பாதாளம்ங்கிற இடத்துல என்ன செஞ்சப்பட்டாங்க, அடைக்கப்பட்டிருந்தாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24-25 வசனங்கள்ல ஒரு சம்பவம் இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆபிரகாம், லாசரு, ஐஸ்வர்யவான் சம்பவம். அதுல கொண்டு போய் என்ன பண்றாங்க, லாசரு ஆபிரகாம் மடியில விடுறாங்க, ஐஸ்வர்யவான் தாழ்ந்த பாதாளத்துல இருக்கிறாரு, இவங்க மேல் பாதாளத்துல இருக்கிறாங்க. இடையில ஒரு கேப் இருக்குது. அங்கிருந்து யாரும் இங்க வர முடியாது, இங்கிருந்து யாரும் அங்க போக முடியாது. இப்போ ஆபிரகாமை கொண்டு போய் அந்த மேல் பாதாளம் தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இப்போ அந்த மேல் பாதாளங்கிறது எப்படிப்பட்டதான ஒரு இடம், இந்த தாழ்ந்த பாதாளத்தோட கம்பேர் பண்ணா அது என்ன இடம், நல்ல இடம், வேதனை கிடையாது. நான் சொல்றது புரியுதா? வேதனை கிடையாது. ஆனா தாழ்ந்த பாதாளத்தில் என்ன இருக்குது, வேதனை இருக்குது. ஆனா அதுல மேல் பாதாளத்தில் ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைனா, ஐஸ்வர்யவான் இப்ப யாரை கூப்பிடுறாரு, ஆபிரகாமை கூப்பிடுறாரு. ஆபிரகாமே எனக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்துங்கயா. இப்போ அவர் சொல்றாரு, லாசருடைய விரல தொட்டாவது என்ன செய்ய சொல்லுங்க, தண்ணி வைக்க சொல்லுங்க. இதை கேட்கும் போது ஆபிரகாமுக்கு எப்படி இருக்கும்? உண்மையிலே ஆபிரகாமுக்கு மனசு கஷ்டப்படுது. ஐயோ, நான் நினைச்சா கூட வர முடியாதுங்கிறார் அவரு. ஆபிரகாம் சொல்லல, ஏ பாவியான மனுஷனே, நீ அப்படியே சாகு, நீ பட்டது அப்படி சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, நாங்களே நினைச்சா கூட என்ன செய்ய முடியாது, வர முடியாதுப்பா. ஏன், எங்களுக்கு உனக்கு ஒரு தண்ணி கொடுக்கணும் என்ன வரும், வந்துச்சுன்னா கூட என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அப்போ உனக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம், நீ தாகம் இல்லாம இருக்க, நான் தாகத்தோட இருக்கிறேன். நீ வேதனையோட இருக்க, நான் வேதனை இல்லாம இருக்கேன். ஆக மொத்தத்துல பாதாளத்துல 2 பார்ட். இப்ப நான் இங்க உட்கார்ந்து இருக்கிற ஆபிரகாமுக்கு எப்படி இருக்கும், இப்ப அவர் அங்க இருக்கிறாரு. ஒரு வேளை நான் சொல்ல ஒரு உதாரணத்துக்கு, ஒரு வேளை ஆபிரகாமுடைய மற்ற பிள்ளைகள், யாக்கோபுடைய மற்ற சந்ததியார், இப்போ அப்சலோம் அங்க இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அப்சலோம் எப்படி தாவீதுக்கு விரோதமாக செஞ்சு கழுத்து கர்வாலி மரத்தில் மாட்டப்பட்டு செத்து போனான். இப்போ அப்சலோம் அங்க இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. இப்போ அப்சலோம் தாவீதை பார்த்து, தகப்பனே எனக்கு கொஞ்சம் ஒரு சொட்டு தண்ணி கொடுங்கன்னு கேட்டா தாவீது மனசு என்ன செய்யும், ஒரு வேதனைப்படும் இல்லையா? இப்போ துன்மார்க்கமா செத்து போன பிள்ளைகள், இங்க இருக்கிற சன்மார்க்கமான தகப்பனுக்கு துன்மார்க்கமா செத்து போன எத்தனை பிள்ளைகள் இருக்கு பைபிள்ல. அந்த பிள்ளைகள் எல்லாம் அங்கிருந்து கூப்பிடும் போது, இப்போ சாமுவேலுடைய பசங்க சாமுவேலை கூப்பிடும் போது சாமுவேலுக்கு எப்படி இருக்கும், அப்பா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்கப்பான்னு கேட்கும் போது சாமுவேலுக்கு எப்படி இருக்கும்? இதுதான் அவர்கள் பட்ட வேதனை. அங்க அவங்களுக்குரிய வேதனை என்ன, இந்த சத்தம் என்ன செய்யும், கேட்டுட்டே இருக்கும், தண்ணி தண்ணின்னு கத்திட்டு இருப்பான். இவன் எங்க உட்காந்துருக்கான், மேல் பாதாளத்துல. இவனுக்கு தாகம் இல்லை, வேதனை இல்லை, ஆனா அந்த சவுண்ட் எனக்கு என்ன செய்யும், கேட்கும். இப்ப இவனுக்கு என்ன தோணும், இங்க நம்ம சந்தோஷமா இருக்கிறோம், ஆனா அந்த சத்தம் என் காதுல என்ன செய்யுது, எப்போ இயேசு வந்து நம்மளை இங்கிருந்து கூட்டிட்டு போவாரு, எப்போ நம்மளை இந்த இடத்துல இருந்து விடுதலையாக்கி வாக்குத்தத்தம் பண்ண இடத்துக்கு கூட்டிட்டு போவாரு. இங்க நான் இருக்கிறது சேஃப் தான், ஆனா 100% எனக்கு என்ன இல்லை, நிம்மதி இல்லை, எனக்கு வேதனை இல்லை, ஆனா எனக்கு இந்த சவுண்ட் என்ன செய்யுது. அதனாலதான் இவர்கள் எல்லாரும் சிறைப்பட்டு இருந்தாங்கன்னு பைபிள் சொல்லுது. இங்க எப்படி இருந்தாங்களா, சிறைப்பட்டு. அதனாலதான் வேதம் சொல்லுது, சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு அவர் போனார். நீங்க வாசிக்கும் போது சகரியாவின் புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வாசிங்க. சகரியா 9:11, உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைக்கப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே, இந்த தண்ணீர் இல்லாத குழிங்கிறது அதான் ஆபிரகாம் இருந்த இடம், ஐஸ்வர்யவான் தண்ணிக்கு கேட்ட இடம். அங்க இருக்கிறவள என்ன செய்வேன், விடுதலையாக்குவேன். அதுக்கு முன்னாடி தான் இயேசு எப்படி வரா, 2 வசனத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, மரியின் மேலும் மரியின் குட்டியின் மேலும் ஏறி வருகிறார்னு இருக்கு. அப்படிதானே இருக்கு. கரெக்டா இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துக்கு முன்னாடி எங்க வராரு, கழுதை மேல ஏறி எருசலேமுக்கு வராரு. அதுக்கு பிறகு அவர் சிலுவை மரணம் அடைகிறார். அடைந்து அந்த நாள் ராத்திரியில சிறைப்பட்டவர்களை என்ன செய்யறாரு, விடுதலையாக்கி கொண்டு போறாரு. இந்த சிறைப்பட்டவர்கள் யாரு, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். அதனாலதான் இவங்களை பத்தி எபிரேயர் 11:39 சொல்லுது, இவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். என்ன வாக்குத்தத்தம், பரதேசிக்கு போவேங்கிறது. என்ன வாக்குத்தத்தம், புதிய எருசலேம் என்பது. இவங்க மீட்கப்பட்டாச்சு,
இவங்க வந்துட்டு பாவம் இல்லாம, அதாவது பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்ட முடியாம ஓட்டத்தை ஓடி முடிச்சிட்டாங்க. ஆனாலும் எங்க தான் இருக்கிறாங்க? கொஞ்ச நாளைக்கு மேல் பாதாளத்துல சிறையாக இருக்கிறார்கள். இந்த சிறை ஒரு நாள் இயேசு வரும்போது முதலாம் வருகையில இவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? மீட்கப்பட்டு பரதேசிக்கு கொண்டு போனார்கள். அதே போலத்தான் நீங்களும் நானும் மீட்கப்பட்டு விட்டோம். அவருடைய ரத்தத்தாலே கழுவப்பட்டு விட்டோம். அப்படி கழுவப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் பரலோகம் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஆண்டவர் நம்மளை கண்டிப்பா எங்க கூட்டு போறேன்னு சொல்லி இருக்கிறாரு. பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறேன், நீதிமான்களாக்கி இருக்கிறாரு, கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனாலும் அவர் வரும் வரை நாம் இந்த சரீரமாகிய இந்த சிறைக்குள் சிறைப்பட்டு இருக்கிறோம். எப்படி அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மேல் பாதாளத்திலிருந்து விடுதலை ஆகி எப்போ இயேசு வந்தா நான் பரதேசிக்கு போவேன்னு வாஞ்சையோடு காத்திருந்தானோ, அதே வாஞ்சையோடு கூட நீங்களும் நானும் இந்த சரீரத்துக்குள் காத்திருக்கணும். காத்திருக்கிறவர்கள் தான் எடுத்துக்கொள்ளப்பட்டு மேலே போவார்கள். அந்த அந்த வேதனை உங்களுக்கு இருக்குதா? அதான் கேள்வி. இப்போ ஆபிரகாமுக்கு ஒரு வேதனை இருக்கும். நான் மீட்கப்பட்டேன், காப்பாற்றப்பட்டுட்டேன். ஆனா ஐயோ, அப்சலோமு இவங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் இங்க தண்ணி கேட்டுட்டு அலையிறாங்களே, அபிரகாமே அபிரகாமேன்னு கூப்பிடுறானே அந்த ஐஸ்வர்யமா, அவனும் என்னுடைய நாட்டை சார்ந்தவன் தானே, அவனும் எனக்கு ஒரு வகையில் பிள்ளை தானே, அவனுக்கு தண்ணி கொடுக்க முடியலையேங்கிற என்ன இருக்கும்? வேதனை இருக்கும். கொடுக்கவும் முடியாதுன்னு தெரியும். இப்போ இதுல இருக்கிற ஒரே வழி, இந்த சத்தத்தை கேட்காம நான் எங்கேயாவது தூரமா போயிட்டா நல்லா இருக்கும். எப்போ அது இயேசு வந்து உன்னை கூட்டு போற வரைக்கும் இந்த சத்தம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். அப்போ ஆபிரகாம் என்ன நினைப்பாரு? இந்த சத்தத்தை எப்போ இயேசு வருவாரோ, எப்போ இந்த சத்தத்திலிருந்து நான் விடுதலையாகி நான் சந்தோஷமான இடத்துக்கு போவேனோன்னு ஒரு காத்திருக்குதல். அந்த காத்திருக்குதல் நீ சரீரத்துக்குள்ள இருக்கும்போது இருக்கணும். இங்க இருக்கணும், இப்ப இருக்கணும். எப்ப நான் போவேன்? எது வரைக்கும் இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறத நீங்கள் விரும்புகிறீர்களோ, நீங்கள் பரலோகத்திற்கு ஆயத்தப்படவில்லை என்று அர்த்தம். இன்னும் உங்கள் சிருஷ்டியானது சிருஷ்டிகரை சந்திக்க வாஞ்சியா இல்லைன்னு அர்த்தம். சர்வ சிருஷ்டியும் ரெடியா இருக்கலாம், மற்ற எல்லாமே. அப்படியே நாமும் தேவ புத்திரர் வெளிப்படும்படிக்கு, சுயாதீனத்தை அடையும்படிக்கு நாம் காத்திருக்க வேண்டும். இருக்குதான் ஆராய்ந்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் இந்த எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ள இருக்கணும். ஆண்டவரே போதும், எப்போ வந்தாலும் நான் வரணும். ஆண்டவரே, எனக்கு இந்த உலக வாழ்க்கை எனக்கு வேண்டாம், போதும். நான் இருப்பது நலம், ஆனால் நான் போக விரும்புகிறேங்கிறார் பவுல். நான் தேகத்தை விட்டு போவது எனக்கு இஷ்டம், ஆனால் நான் இருக்கிறது உங்களுக்கு புரோஜனம். நான் இருந்தால் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், ஆனால் என்னுடைய காரியத்தை கேட்டீங்கன்னா நான் போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அந்த ஸ்தானத்துக்கு நீங்கள் நானும் வரணும். ஆனால் இன்னும் நாம் எதை நேசிக்கிட்டு இருக்கிறோம்? இந்த சரீரத்தில் இருப்பதை நேசிக்கிறோம். 100 வயசு வரைக்கும் இருக்கணும், அது உலகத்தான். அவனுக்கு சாகர ஆசை வராது. அவங்களுக்கு என்ன வரும்? நான் இன்னும் இருக்கணும், இன்னும் இருக்கணும்னு இருக்கும். என்ன யாரை பார்க்கணும்? பேர பிள்ளைகளை பார்க்கணும், தலைமுறை தலைமுறையாக பார்க்கணும், என் கண்ணால் பார்க்கணும். இந்த ஆசைகள் எல்லாம் இருக்கட்டும், அது மாம்சத்துக்குரியது. உண்மையிலேயே உன் ஆத்மா, உன் மானசீகமாய் உன்னுடைய ஆத்ம நேசரை விரும்புகிறது என்றால், ஒவ்வொரு நாளும் ஆத்மா இந்த சரீரத்தில் இருக்கிறத எப்படி தெரியுமா, ஒரு பிரசவ வேதனை படுற மாதிரி படுவான். படணும் வாஞ்சிங்க, எப்போ போகணும்னு வாஞ்சிங்க, எப்போ நான் விடுதலை ஆவேன். எப்படி பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் விடுதலையாகி போனாங்களோ, பார்வோன் குமாரத்தின் மகன் என்பதை அவன் வெறுத்தானோ, அதே மாதிரி இந்த சரீரத்தை என்ன செய்யணும்? வெறுத்து என் ஆத்மா எதை நேசிக்க தொடங்கணும்? அவர் எனக்கு ஒரு சரீரம் வச்சிருக்கிறாரு, தேவ புத்திரர் வெளிப்படுவாரு, நான் சுயாதீனமான அந்த சரீரத்தை என்ன செய்ய போறேன்? சுதந்திரத்துக் கொள்ள போகிறேன். என்னுடைய விருப்பம் அதுவாக இருக்கிறது. அந்த தாட் உங்களுக்கு வந்துருச்சுனாலே உலகத்தின் மேல இருக்கிற எது மேலேயும் உங்களுக்கு என்ன வராது? ஆசை வராது. உலகத்தில் இருக்கிற எது மேலேயும் உங்களுக்கு ஆசை வராது. ரெண்டாவது வாசிங்க, ரெண்டாவது உபத்திரவம் எது? வாசிங்க எபிரேயர் 11:25 வாசிங்க. இப்போ மோசையை பத்தி பார்த்துக்கிட்டே வந்தோம் இல்லையா? அவர் பார்வோன் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து தன்னை தேவ ஜனம்னு சொல்லிக்கிறதுல அவர் விருப்பப்பட்டார். அதே மாதிரி நாமும் இந்த சரீரத்திலிருந்து வெறுத்து தேவ புத்திரர்னு சொல்லிக்கிறத நம்ம என்ன செய்யணும்? வாஞ்சியா இருக்கணும். ரெண்டாவது 25 வசனம் வாசிங்க. அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும், இது என்ன ஒரு பெக்குலியரா இருக்குதே. இந்த வசனத்தை வாசிக்கும் போது பல நேரங்களில் நாம் இதை எப்படி எடுத்துக்கொள்கிறோம்? வசனத்தை வாசிக்கும் போது கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி கவனிங்க. வசனம் அப்போ தான் உங்களுக்கு புரியும். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்து தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டார். அது என்ன? இந்த துன்பத்தை தெரிஞ்சுக்கிறதுனா என்ன?
அப்படின் போது இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் விஷயத்தை ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். என்ன சொல்லி கொடுத்தார்னா, இந்த அனித்தியமான பாவ சந்தோஷங்கள் அப்படிங்கிறது எதுக்குரியது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சரீரத்துக்கு உரியது. இந்த சரீரத்தில் நீங்கள் பாவ சந்தோஷங்களை, அனித்தியமானவைகளை, பாவ சந்தோஷம் கூட வேண்டாம், முழுசா அனித்தியமானவைகளை காண்கிற எல்லாமே என்னது? அனித்தியமானவைகள். இந்த அனித்தியமானவைகளை நீங்கள் இந்த சரீரத்தில் விரும்பி செய்யும் போது உங்கள் ஆத்துமாவிலே ஒரு துன்பம் வருகிறது. அதுதான் உண்மையிலேயே நீங்கள் படுகிறதான உபத்திரவம். நீங்க பாவத்தை செய்யும் போது வெறும், நான் சொல்றது வெறும் பாவத்தை மட்டும் இல்லை. இப்போ முதல் பாயிண்டோட கனெக்ட் பண்ணுங்க. இந்த சரீரத்தையே நான் வெறுக்கிறேன்னா, இந்த சரீரத்துக்காக நான் எதெல்லாம் செய்கிறேனோ எல்லாமே அனித்தியமான பாவ சந்தோஷம். இந்த சரீரத்தில் பாவம் செய்யறது வேற, இதுல சிகரெட் பிடிக்கிறதுங்கிறது வேற. நான் சொல்றது புரியுதா? இதுக்கு ஒரு அழகான ட்ரெஸ் போடுறேன்ல, ட்ரெஸ் போடுறது பாவமான்னு கேட்காதீங்க. நான் இந்த சரீரத்தையே வெறுக்கிறேன்னா இதுக்கு செலவு பண்ற எல்லாத்தையும் என்ன செய்வேன்? வெறுக்கதான் செய்வேன். வேற வழி இல்லை, கட்டாயமா நான் செய்யறேன். வேற வழி இல்லை. ட்ரெஸ் போடாமல் இருக்க முடியாது, கொண்டு போடுவாங்க. நான் கண்டிப்பா என்ன செய்யணும்? ட்ரெஸ் போடணும். அது முறை, கண்டிப்பா செய்யணும். ஆனா என் ஆத்மா என்ன செய்யணும்? எவ்வளோ நாளைக்கு இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டுக்கிட்டு இருக்க போறேன். இப்போ ஒரு ஆளுக்கு சொல்லிட்டாங்க, இவர் இன்னும் ஒரு 3 நாள்ல அவர் என்ன செஞ்சிருவாரு? இறந்துருவாருன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 நாள்ல இறந்துருவார்னு சொன்ன உடனே காலையில் சாப்பாடு கொடுக்கும்போது ஒரு 3 மாத்திரையை கொடுப்பாங்க. ஒன்று, இந்த மாத்திரையை போடுங்க. அவங்க சொல்லுவாங்க, அதான் சாவ போகிறோமே 3 நாளில், இந்த மாத்திரையை போட்டேன்னா 4வது நாள் வாழவ போகிறோம். அடுத்து கொண்டு வந்து ஒரு சாப்பாடு கொடுப்பாங்க, என்ன சாப்பிட்டாலும் 3 நாளில் சாவ போகிறேன். இல்லைங்க, இதெல்லாம் உங்கள் உடம்புக்கு ஒத்துக்காது, பரவாயில்ல கொண்டாங்க, நான் 3 நாளில் சாப்பிட்டுட்டு சாப்பிட்றேன், நான் தான் போகிறேனே. அப்போ நான் எதை செய்தாலும் எனக்கு என்னவா இருக்குது? ஒரு வெறுப்பு இருக்கு. ஏன்? இதுக்கு மேலே நான் இருக்க மாட்டேன். எப்போ நான் இந்த சரீரத்தை உண்மையிலேயே அப்படி வெறுக்க தொடங்குகிறேனோ, நான் இதை ஒரு பாரமா நினைக்க தொடங்குறேனோ, இது உள்ள இருக்கிற ஆத்மா தவிக்குதோ, இது எப்படா போகும், இது முடிச்சு நான் எப்படா பரலோகத்துக்கு போவேன் அப்படிங்கிற எனக்கு தாட்டு வருதோ, அதுக்கப்புறம் இது செய்யற எல்லாமே எனக்கு எப்படி இருக்குது? துன்பமா இருக்கு. இதுக்கு செய்யறதுக்கு எல்லாமே, நான் சொல்றத நீங்க ரைட் சென்ஸ்ல எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கணவன் உங்களை ரொம்ப கொடுமையா நடத்துறாரு. கணவன் ரொம்ப கொடுமையா நடத்துறாரு. காலையில் எழுந்திரிச்சு அடிச்சு உங்களை அடிச்சுட்டு போயிட்டார் வேலைக்கு. ஃபோன் பண்ணி மத்தியானம் சொல்றாரு, 6 மணிக்கு வருவேன், சாப்பாடு செஞ்சு வை. இப்போ அவரு வந்தா கண்டிப்பா சாப்பாடு செய்யாட்டி என்ன பண்ணுவாரு? அடிப்பாரு. இப்போ அந்த அம்மா சாப்பாடு செய்யும், ஆனா எப்படி செய்யும்? சாப்பாடை இப்போ அந்த அம்மா எப்படி செய்யும்? ஒரு வெறுப்போட. இருதயத்துக்குள்ள என்ன இருக்காது? வேற வழி இல்லை, நான் செஞ்சு தான் ஆகணும், இல்லைன்னா எனக்கு என்ன வரும்? உபத்திரம் வரும். இப்போ எனக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷம் இல்லை, ஆனா அதுக்காக நான் என்ன செய்யறேன்? செஞ்சு என் கடமை நான் செய்கிறேன். அந்த நிலைமை உங்கள் ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் வரணும். நான் சொல்றது புரியுதா? இந்த சரீரத்துக்கு நான் செய்யக்கூடியது எல்லாமே வேற வழி இல்லை, எனக்கு ஒரு கடமை. இப்போ இவர் என்ன நினைக்கிறாரு? யாரு? மோசே என்ன நினைக்கிறாரு? அனித்தியமான பாவ சந்தோஷங்கள். நான் இப்போ பார்வோன் குமாரத்தின் மகனன்னு சொல்லிட்டேன்னா எனக்கு கையில இது போடுவாங்க, காப்பு போடுவாங்க, தலையில ஒரு கிரீடம் வைப்பாங்க, விளைவு வஸ்திரம் போடுவாங்க, ரதத்துல கூட்டிட்டு போவாங்க, இதெல்லாம் எனக்கு சொகுசு, சந்தோஷம். ஆனா என் ஆத்மாவுக்கு அது என்னது? துக்கம். ஏன்? நான் உள்ளுக்குள்ள யாரு? தேவனுடைய ஜனம். அப்ப நான் தேவனுடைய ஜனமா இருக்கணும்னா, நான் இஸ்ரவேல் ஜனங்களா மாறணும்னா ஆட்டோமேட்டிக்கா என் சரீரத்துக்கு என்ன வரும்? அவங்க எல்லாம் யாரா இருக்கிறாங்க? அடிமையா இருக்கிறாங்க. அப்ப நான் அடிமைத்தனத்துக்குள்ள அவங்களோட போயிட்டேன்னா, அந்த இடத்துக்கு நான் போயிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன கிடைக்காது? இந்த சரீரத்துக்குரிய மேன்மை கிடைக்காது. அது எடுத்துருவான். ஒரு உதாரணத்துக்கு, நான் இதே நாட்டில் சிட்டிசனா இருக்கிறேன். சிட்டிசனா இருந்து வெளியே இருந்து நான் இருக்கிற வரைக்கும் நான் என்ன வேணா சாப்பிடலாம், ஹோட்டலுக்கு போகலாம், என்ன பண்ணலாம், சந்தோஷமா பீச்சுக்கு போகலாம், வரலாம் எல்லாம். ஒரு தப்பு செஞ்சு நான் சிறைச்சாலைக்கு போயிட்டேன்னா என் இஷ்டப்படி இருக்க முடியாது. இப்போ நான் சிட்டிசன் தான், ஆனா என் இஷ்டப்படி அங்க இருக்க முடியாது. நாங்க என்ன செய்ய போறேன்? மணி அடிச்சா சாப்பாடு, தூங்குற சொல்றதுக்கு தூங்கணும், ஏந்திரிக்க சொன்னது ஏந்திரிக்கணும், ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடுறேன். அதே மாதிரிதான் இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க என்னவா இருக்கிறாங்க? அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறாங்க. இப்போ இவர் பார்வோன் குமாரத்தின் மகன் என்னப்படுவது என்ன பண்றாரு? வெறுக்கிறாரு. வெறுக்கும் போது இவருக்கு சரீரத்துக்கான எல்லாமே என்ன செஞ்சிடும்? போயிடும். பார்வோன் குமாரத்தின் மகனுக்கு கிடைக்கிற எல்லா ஆசீர்வாதமும் போயிடும். போயிட்டு இப்ப இவருக்கு என்ன கிடைக்க போகுது? அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிற அந்த அடிமைத்தனத்துக்குரிய ஜனங்களுக்குரியது என்ன கிடைக்குமோ அதான் இவர் கிடைக்கும்.
ஆனா அதை அவரு துன்பமா நினைக்கல, அதை அவர் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். பார்வோன் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டான். இது எனக்கு கட்டாயம் வரலைங்க, நான் விரும்பி ஏத்துக்கிறேன். அதை ஏன் விரும்பி ஏத்துக்கிறேன்? எனக்கு அதுதான் நிரந்தரம். இப்ப என் ஆத்மா என்ன செய்து, என் சரீரத்துக்கு தேவையான ஆசை, சந்தோஷங்கள், இச்சைகள் எல்லாத்தையும் செஞ்சா என் சரீரம் சந்தோஷப்படும், என் ஆத்மா என்ன செய்யும்? துக்கப்படும். அதே நேரத்தில் இப்போ என் சரீரம் ஒன்று கேட்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதனால தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். இப்போ என் சரீரம் ஒன்று கேட்குது, என் சரீரம் ஒன்று இச்சையாக கேட்குது. இப்போ ஒரு மதுபானம் கேட்குது, நான் வேணான்னு சொல்கிறேன். என் ஆத்மாவுடைய பேச்சை கேட்க நான் என்ன சொல்கிறேன்? எனக்கு அது வேணான்னு நான் வெறுக்கிறேன். வெறுத்த உடனே என் சரீரத்துக்கு எப்படி இருக்குது? அது துக்கம். என் சரீரம் என்ன நினைக்குது? நான் ஒன்று ஆசைப்பட்டேன், கண்கள் இச்சையில் பார்த்து கேட்டேன், உள்ள இருக்கிற ஆத்மா பேச்சை தான் மேல்வங்கி வந்துருச்சு. இப்போ ஆத்மா என்னவா இருக்கும்? ஐயா நான் பாவம் செய்யலடா, கர்த்தர் என்னை காப்பாத்தினார், நான் பாவம் செய்யாம போயிட்டேன். ஆத்மா சந்தோஷப்படும். ஆனால் சரீரம் என்ன ஆகும்? அந்த சரீரத்தில் ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். எங்கேயாவது பார்க்கும்போது நம்ம சொல்லுவோம், ஒரு உதாரணம் சொல்லுவோம், அன்றைக்கி நான் கூட பார்த்தேங்க, அதை வாங்கணும்னு நினச்சேன், அது என்னவோ அதை வாங்க வேணாம்னு தோணுச்சு, விட்டுட்டேன். ஆனால் எனக்கு அது மேலே என்ன இருக்குது? நான் மதுபானங்கிறது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது மதுபானம்னா பாவம், பாவம் இல்லாத மேலேயும் அதே மாதிரி வரணும். உங்களுக்கு ஒரு விலை உயர்ந்த வஸ்திரம் இருக்குது, அதை பார்க்குறீங்க, அதை பார்த்தோன்னே வாங்கணும்னு தோணுது, இதை போட்டால் நல்லா கிராண்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும்னு தோணுது. ஆத்மா சொல்லுது வேணாம், இது அநித்தியமான பாவம், சந்தோஷம், நீ சாதாரண வஸ்திரத்தையே போடு, நீ ஏழ்மையாக இருக்க வேண்டாம், ஆனால் எளிமையாக இரு. கர்த்தர் நம்மளை ஏழ்மையாக இருக்க சொல்லலை, எப்படி இருக்க சொன்னார்? எளிமையாக இருக்க சொன்னார். எளிமையாக இரு, இது வேணாம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஆத்மாவுக்குள்ள என்ன வருது? சந்தோஷம் வந்துடும். இப்போ என் சரீரத்துக்கு என்ன வந்துடும்? துக்கம். அப்படியே சோர்வாக இருக்கும். இப்போ பையன் வந்து கேட்பான், எனக்கு இந்த துப்பாக்கி வாங்கி கொடுங்க அப்படின்னு. வேணாண்டா, அது வந்து கெடுதி, யாரையாவது ஏதாவதுனா கண்ணில் பட்டுச்சுன்னா கஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம கூட்டிகிட்டு வருவோம். இப்போ கூட்டிகிட்டு வர்றது அவன் ஆத்மாவுக்கு நல்லது, ஏன்னா கண்ணில் படாமல் அவன் ஆத்மாவை வேணும் செஞ்சுட்டான். ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் அது என்னது? வேதனை. அப்பா நமக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன்ட்டாரு அப்படின்னு. ஆனால் நம்ம ஆத்மாவுக்கு தெரியும், நம்ம பையனை ஒரு தப்புலேருந்து என்ன செஞ்சிட்டோம்? காப்பாற்றிட்டோம். இந்த துப்பாக்கி இப்பயே கொடுக்குற பழக்கம் வந்துட்டா பின்னாடி இவனுக்கு என்ன குணம் வந்துடும்? முரட்டு குணம் வரும் அப்படின்னு நம்ம யோசித்து செய்கிறோம். இந்த டிஃபரன்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் எப்போது இந்த நிலைமைக்குள் வருகிறீர்களோ, உங்கள் சரீரம் விரும்புகிறதை செய்யாமல் உங்கள் ஆத்மா விரும்புகிறத நீங்கள் செய்யணும். அப்படி ஆத்மா விரும்புகிறத செய்யும் போது அது சரீரத்துக்கு உபத்திரவமாக இருக்கும். சரீரம் என்ன செய்யும்? வேதனைப்படும், சரீரம் துக்கப்படும். நாங்கள் ஒரு செய்தியில் சொன்னோம், என்ன சொன்னோம்னா, கிறிஸ்மஸ் என்பது பண்டிகையே இல்லை, அது இயேசு அன்னைக்கு பிறக்கலை, நமக்குள்ளே இயேசு என்னைக்கு பிறக்கிறோம் அதான் உண்மையான கிறிஸ்மஸ். இது வந்து செய்தி, அதை விட்டுருங்க, அது இருக்கட்டும், அது ஒரு பக்கம் செய்தி. ஒரு போதகர் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணாங்க எனக்கு. ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நீங்கள் சொன்ன சத்தியம் கரெக்ட், நாங்கள் அதை எதிர்க்கவே இல்லை, ஆனால் எங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. கிறிஸ்மஸ்னு வந்தால் என்ன செய்வாங்க? ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. இப்போ உங்கள் சத்தியத்தை எங்கள் வீட்டில் கேட்டுட்டு நமக்கு அன்றைக்கி கிறிஸ்மஸ் கிடையாது, ஃபெஸ்டிவல் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ எனக்கு என்ன தரல? ட்ரெஸ் இல்லை. நீங்கள் சொன்ன சத்தியம் ஆத்மாவுக்கு கரெக்டு, அது அக்செப்டபிள். ஆனால் என் சரீரத்துக்கு கிடைக்க வேண்டிய ட்ரெஸ் எனக்கு கிடைக்கல. அப்போ நான் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு நடக்கும்போது பல நேரங்களில் என் சரீரத்தினுடைய தேவைகளை நான் சந்திக்க வேண்டி வராது, இந்த தேவைகளை நான் எதிர்க்க வேண்டி வரும், இதுக்கு நான் கீழ்ப்படிய முடியாது. அது என் சரீரத்தை பொறுத்த வரைக்கும் என்னது? துன்பம். இது என்ன செய்யுது? செய்ய முடியாமல் போச்சே. அதுதான் மோசே அனுபவித்தது. மோசே பார்வோன் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அவன் தேவஜனோட துன்பத்தை அனுபவிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவனே தெரியும், நான் இப்போ இந்த பொசிஷனை எடுக்க போறேன்னா நான் மண்ணு சுமக்கணும், நான் இந்த பொசிஷனை எடுக்க போறேன்னா செங்கல் இருக்கணும், இந்த பொசிஷனை நான் எடுக்க போறேன்னா வைக்கோல் வாங்கணும். நான் இப்போ எப்படி இருக்கிறேன்? ரதத்தில் வந்து எல்லாரும் ஆள் ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன், எவன்டா அவன் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். நாளைக்கு என்ன 4 பேர் எவன்டான்னு கேட்பான். ஆனால் நான் இதை என்ன செய்கிறேன்? ஏற்றுக்கொள்ளுகிறேன். நான் அதை ஏற்றுக்கொள்றேன். ஏன்?
நான் உண்மையிலேயே தேவ ஜனம், எனக்கு இதுதான் கரெக்ட், நான் பார்வோன் குமார்த்தியா இருந்தேன், அந்த மகனா இருந்தேன்னா எனக்கு கிடைக்கும். ஆனா அது என்னது? எல்லாமே மாயை, அது போலி, நான் உள்ள வேற வெளியே வேற. அதுதான் உங்களுக்கும் சொல்றேன், என்னைக்கு இந்த அனித்தியமான பாவ சந்தோஷங்களை நீங்கள் வெறுக்க தொடங்குகிறீர்களோ ஆட்டோமேட்டிக்கா உங்க ஆத்மாவுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். அதே நேரத்தில் அது உங்கள் சரீரத்துக்கு என்னவா இருக்கும்? அது வேதனையாக இருக்கும். பல நேரங்களில் சிலர் எங்கிட்ட வந்து கேட்பாங்க, இது வாங்கலாமா, இது வாங்கலாமா, அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா. நம்ம நிறைய நேரத்தில் என்ன நினைக்கிறோம்னா, சோதனைங்கிறது வந்து காசு இல்லாதது தான் சோதனை, போராட்டம், வேதனை அப்படின்னு நினைக்கிறோம். இருக்கிறதுலே பெரிய சோதனை என்ன தெரியுமா? காசு இல்லாத போது நீங்கள் தேவ சித்தத்தை கரெக்டாக செய்வீங்க. ஏன்னா உங்ககிட்ட என்ன இல்லை, நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் தான் என்ன பண்ண போறீங்க? கை தூக்க போறீங்க, ஆண்டவரே எனக்கு தாங்கப்பா அப்படின்னு சொல்லி. ஆனால் காசு இருக்கும் போது தான் நீங்கள் தேவ சித்தத்தை விட்டு என்ன செய்வீங்க? தவறி போக போங்க. ஏன்னா அவங்ககிட்ட இப்போ என்ன இருக்குது? காசு இருக்கு, எதை வேணாலும் வாங்கலாம். இப்போதான் எது தேவ சித்தம்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இப்போதான் எது தேவ சித்தம். நீங்கள் தேவ சித்தம் இல்லாத 9 யோசிப்பீங்க, தேவ சித்தம் இருக்கிறது ஒன்றே ஒன்று தான் இருக்கும். அதை தவிர மிச்சம் எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம்? யோசிப்போம். நிறைய பேரை பார்த்துருக்கிறேன், கையில் காசு வந்தோன்னா அதை வாங்கணும், இதை வாங்கணும், அப்படி பண்ணணும், இதில் இன்வெஸ்ட் பண்ணணும், அப்படி பண்ணுவாங்க. நான் அடிக்கடி சொல்வேன், காட்ஸ் வில்லான்னு பாருங்க. இருக்கிறதுங்கிறதுக்காக என்ன செய்யாதீங்க, வாங்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு காசு கொடுக்குறாருன்னா எல்லாத்தையும் வாங்கறதுக்கு கொடுக்கல, ஏதோ ஒன்று அவர் உங்களை வச்சு வாங்க விரும்புறாரு, அதுக்கு தான் அந்த காசை உங்க கையில் கொடுத்து வச்சிருக்கிறார் ஆண்டவர். நான் சொல்ல புரியுதா? நிறைய பேர் செய்யற தப்பு என்னன்னா, காசு வந்த உடனே இதை வாங்கிடணும், அதை வாங்கிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. நான் சொல்லுவேன், பரலோகம் உங்களுக்கு பணம் கொடுக்குதுன்னா அதுக்கான தேவை ஒன்று வரப்போகுதுன்னு அர்த்தம். அதுக்காக தான் பரலோகம் உங்களுக்கு பணத்தையே கொடுத்துருக்குது. நாம என்ன பண்ணுவோம்? வந்த உடனே நம்ம இஷ்டப்படி எல்லாத்தையும் வாங்கிடுவோம். அதுக்கான தேவை 15 நாள் கழிச்சு தான் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அதை வாங்காமல் இருந்தால் இதை வாங்கியிருக்கலாம், அதையும் வாங்கிட்டோம், இப்போ இது தேவ சித்தம், வாங்கி ஆகணும். ஆனால் இப்போ என்ன இல்லை, ஆட்டோமேட்டிக்காக நம்ம எதில் வாங்க போகிறோம்? இப்போ லோனில், கடனில். அது கர்த்தருடைய திட்டம் கிடையாது. ஒரு நாளும் அது கர்த்தருடைய திட்டம் கிடையாது. நான் சொன்னது ஒரு உதாரணம். இந்த மாம்சம் நிறைய விரும்பும், இந்த ஆத்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் எது தேவனுக்குரியது. இந்த ஆத்மா சந்தோஷமா இருக்கணும்னா இந்த மாம்சத்தினுடைய பேச்சை நீங்க கேட்கறத நிறுத்தணும். இந்த மாம்சம் அதை வாங்கு, இதை வாங்கு, அப்படி பண்ணு, இதை பண்ணு, எதிர்காலத்துக்கு இந்த திட்டத்தை போடு, பையனுக்கு இதை சேர்த்து வை, பொண்ணுக்கு இதை சேர்த்து வை, அப்படி பண்ணு, இப்படி பண்ணுன்னு உங்களுக்கு பிளான் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த சரீரம் சொல்லக்கூடியதை எல்லாத்துக்கும் செவி சாய்க்கவே கூடாது. ஸ்டாப்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அந்த ஆத்மா அவர் சொல்றதுக்கு மட்டும் கீழ்ப்படியும் போது இந்த சரீரம் சொல்ற எல்லாத்துக்கும் நீங்க என்ன செஞ்சிருவீங்க? கீழ்ப்படியாமல் போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த சரீரத்துக்கு என்ன வரும்? துன்பம், வேதனை, துக்கம். நம்ம சொல்ற பேச்சு கேட்கவே மாட்டானே. ஆனா ஆத்மாக்குள்ள என்ன இருக்கும்? பெரிய சந்தோஷம் இருக்கும். கர்த்தருடைய சித்தத்தை நான் செய்திருக்கிறேன், பரலோகத்தினுடைய சமாதானம் எனக்கு இருக்கும். பரலோகத்தின் சித்தத்தை நீங்க செஞ்சு பாருங்க. இந்த சரீரத்தில் கிடைக்கிற சந்தோஷத்தை விட ஆத்துமாவில் கிடைக்கிற சந்தோஷம் அபிரிதமானது, மகத்துவமானது. அதை அடிச்சுக்கவே முடியாது உங்களால். அந்த சித்தம் அதான் ஏன் சொல்வார், என் பிதாவின் சித்தத்தை செய்கிறதே என் போஜனமா இருக்கிறது. எப்படி சாப்பிட்டா ஒரு திருப்தி வருது இல்ல, எதுக்குமே திருப்தி வராது தெரியுமா உங்களுக்கு? பேங்க்ல நீங்க எத்தனை கோடி போடுங்க, ஒண்ணுக்கு அப்புறம் 100 சைபர் போடுங்க, அதுக்கப்புறம் இன்னொரு சைபர் வந்தா நல்லா இருக்கும் தான் தோணும். எத்தனை சவரன் வாங்கி வைங்க, திருப்தி வருதா? ஆனா எப்போ திருப்தி வந்து ஒரு விஷயத்துல நம்ம போதும்னு சொல்லுவோம் தெரியுமா? ஒரு லிமிட்டுக்கு மேல சாப்பாடு வச்சாங்கன்னா போதும் போதும், இது ஒண்ணுல தான் நம்ம போதும்னு சொல்றது. அவ்வளவுதான், போதும், விட்டுருங்க. அப்ப பிதாவின் சித்தத்தை செய்கிறதே என் போஜனம் போது, பிதாவின் சித்தத்தை செய்யும் போது உங்களுக்குள்ள என்ன வரும்? ஒரு திருப்தி ஒன்று வரும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை நீங்கள் அடையணும்னா இந்த மாம்சம் சொல்லுகிறதை நீங்கள் செய்ய கூடாது. இந்த மாம்சத்துக்கு நீங்கள் உபத்திரவத்தை கொடுக்கும் போது ஆத்மா ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷப்படும். இந்த மாம்சத்தின் சந்தோஷத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது உங்கள் ஆத்மா ஆட்டோமேட்டிக்கா உபத்திரவத்தை சந்திக்கும். இதுதான் 2வது உபத்திரவம். இந்த ஆத்மா என்ன செய்யும்? உபத்திரவத்தை சந்திக்கும். ஐயோ, நான் மாம்சத்துக்கு கீழ்படுகிறேனே, செஞ்சுட்டேனே, இதுக்கு நான் செஞ்சிருக்க கூடாதே. திருப்பி நம்ம முடிவெடுக்கிறோம், இனிமேட்டு நான் என்ன செய்ய மாட்டேன். நாட் ஒன்லி பாவம், நான் திருப்பியும் சொல்றேன், பாவங்கிறது எக்ஸ்ட்ரீம் லெவல். நான் சொல்றது சின்ன விஷயத்துல கூட, பாவங்கிறது எக்ஸ்ட்ரீம் லெவல். சின்ன விஷயத்துல கூட நான் சொல்றேன், நான் செய்யக்கூடாது. ஏன்? இது தேவ சித்தம் இல்லை. பாவமும் இல்லை, ஆனா தேவ சித்தம் இல்லை.
தேவ சித்தம் இல்லாம செய்யற எதுவுமே பாவம் தான். தேவ சித்தத்தோட செய்யறது எல்லாமே பரிசுத்தம். தேவ சித்தம் இல்லாம செய்யற எல்லாமே பாவம் தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் பாவம்னா என்ன? கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, அநியாயம், அக்கிரமம், கொலை பண்றது, கொலை செய்யறது, விபச்சாரம். இல்லைங்க, தேவ சித்தத்தை தாண்டி நீங்க எது செய்தாலும் அது பாவம் தான் பைபிள் படி. நான் அதை செய்யணும். அதை நீங்கள் செய்யும் போது 100% தேவ சித்தம் செய்யும் போது கண்டிப்பா உங்களுடைய சரீரத்தினுடைய இச்சைகள் தீர்க்கப்படாது. இதுக்குள்ள ஒரு தாகம் இருக்குச்சு, ஒண்ணுமே செய்யும், வாழ்க்கை இப்படியே போதே. ஆமா, அப்படியே தான் போகும். சிலர் சொல்லுவாங்க வெறுமையா இருக்கு, அப்படியே வீட்டில் உட்காந்துருக்கோம், போறோம் வரோம், ஜெபம் பண்றோம். அதை நீங்க செஞ்சு பாருங்க. ஒரு லெவலுக்கு மேல நீங்கள் நடக்கும் போது, நீங்கள் அதை அடையும் போது, அந்த இடத்துக்கு நீங்கள் வரும்போது நீங்கள் உலகத்தை வெறுத்து தேவ சமூகத்தில் உட்காருவதை நீங்கள் மிகப்பெரிய பாக்கியமாய் நினைப்பீர்கள். டைம் கிடைக்குமா? டைம் கிடைக்குமா? இயேசு கிறிஸ்துவ பாருங்க, அப்படியே ஒரு கிரவுடு எல்லாம் வருது, அப்படியே ஒரு பெரிய கிரவுடு கிடைக்குது. நம்மளா தான் என்ன செய்வோம்? இந்த கிரவுடை விரும்புவோம். இயேசு என்ன செய்யறாரு தெரியுமா? எப்ப இந்த கிரவுடு போகும்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. முடிச்ச உடனே பிதாவோட தனித்து இருக்கும்படி ஓடினார். ஏன்? என் சரீரம் கிரவுடை விரும்பும், என் ஆத்மா தேவனோட தனியா இருக்கிறத தான் விரும்பும். இப்ப நாங்க கூட்டம் நடத்துறத விரும்புறோம். கூட்டம் நடத்துறத மட்டும் நாங்க விரும்பினா பாவம் செய்யறோம்னு அர்த்தம். ஒருவேளை 6 மாசம் கூட்டமே நடக்காவிட்டாலும் நான் தேவனோடு கூட இருக்கிறத விரும்பினா நான் பாவமே செய்ய மாட்டேன். பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக எலியா நிக்கிறது ஊழியம். 3 வருஷம் மறைஞ்சிருக்க வேண்டிய காலம் ஒண்ணு வந்துச்சு. அவன் தேவனோடு கூட இருந்தான். அது ரொம்ப முக்கியம். கிரௌடே இல்லைனாலும் பரவாயில்ல, தேவனோடு இருக்கிறது தான் முக்கியம். இன்னைக்கு நம்ம எதை விரும்புறோம்? எதை விரும்புது? இந்த சரீரம் கிரௌடை விரும்பும். அப்படியே திரளான ஜனங்கள் கூடி வந்தார்கள்னு சொல்றதுல நமக்கு என்ன இருக்கு? ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு. நான் சொல்றேன், அது உங்கள் சரீரம் கிடைக்கக்கூடிய சந்தோஷம். ஆனா உங்க ஆத்மாவுக்கு எது சந்தோஷம் தெரியுமா? யாருமே இல்லாம தனிமையா அவரோடு கூட உட்கார்ந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருந்து அவரை முகமுகமாய் சந்தித்து அவர் சத்தத்தை கேட்டு அவர் கிடைக்கிற வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு அதை அப்படி தேவ சமூகத்தில் இருக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க. அந்த சந்தோஷத்துக்கு இந்த சரீரத்துக்கு துன்பம். இந்த சரீரம் என்ன செய்யும்? துன்பப்படும். இதுக்கு பசி வரும், இதுக்கு தூக்கம் வரும், இதுக்கு பலகீனம் வரும். ஆனா ஆத்மா மட்டும் எப்படி இருக்கும்? அங்க களி கூறிக்கிட்டே இருக்கும். மோசே 40 நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் சரீரம் பேச்ச அவர் என்ன செய்யல? கேட்கவே இல்லை. போ, உன் பேச்ச கேட்க முடியாது. ஏன்? என் ஆத்மா என் மனவாளனோட கூட சஞ்சரித்து கொண்டிருக்கிறது. என் ஆத்மா சந்தோஷப்படும் போது என் சரீரம் துக்கப்படுவது இயல்பு. வேற வழி கிடையாது. உனக்கு சாப்பாடு கிடையாது, உனக்கு என்ன கிடையாது? தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது, எல்லாம் எதுவுமே கிடையாது. ஓ, என்ன எதுவுமே தர மாட்டேன், நீ பா 40 நாள் மேல உட்காந்துருக்க, ஓரமா உட்கார். ஏன்? என் ஆத்மா என் தேவனோடு இருக்கு. இந்த சந்தோஷம் வரணும்னா இதுக்கு துக்கம் வந்துதான் ஆகும். அதான் உண்மை. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க ஆத்மா தேவனோட சேருதோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய சரீரத்தினுடைய தேவைகள் குறைஞ்சிக்கிட்டே வரும். சரீரத்தினுடைய இச்சைகள் குறைஞ்சிக்கிட்டே வரும். சரீரம் அடக்கி ஆளப்படும், ஆத்மா கர்த்தருக்குள் கலிகூறப்படும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு தெரியாது. ஆவியில உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மேலான அனுபவத்துக்கு போகும்போது இந்த சரீரத்துக்கு நீங்கள் கொடுக்கிற துக்கம் என்பது என்ன தெரியுமா? உங்கள் ஆத்மா எது சந்தோஷப்படுதோ அதை நீங்க செஞ்சுட்டு உங்க சரீரம் எதை சந்தோஷப்படுதோ அதை செய்யாம இருக்கீங்க பாருங்க, அதுதான் நீங்கள் சரீரத்துக்கு கொடுக்கிற துக்கம். அதுதான் உபத்திரவம். உலக பிரகாரமா அது நமக்கு என்னது? உபத்திரவம். எதுவுமே அனுபவிக்கல, எதுவுமே அனுபவிக்காம இப்படியே உட்காந்து சோத்திரம் 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 இப்படியே போயிட்டு வந்துக்கிட்டு ஆண்டவர் வரப்போறாரு இப்படி சொல்லிட்டே இருக்கிறீங்களே. மற்றவங்களாம் அப்படி இல்லையா? ஏன் இப்படி உலகத்தை வெறுத்தோன்ற பேர்ல இப்படி இருக்கு? எஸ், எவ்வளவு இந்த சரீரத்தை உலகத்தை வெறுத்து விட்டு என் ஆத்மா கர்த்தரோட களி கூறுகிறதோ அவ்வளவு சரீரத்தின் தேவை குறைக்கப்பட்டு கொண்டே போகும். சரீரத்தின் தேவை இல்லாமல் போய்கொண்டே இருக்கும். காதல மாட்டினாலும் மாட்டா விட்டாலும், பவுடர் போட்டாலும் போடா விட்டாலும், தலை பின்னினாலும் பின்னா விட்டாலும், சீப்பு போட்டு தலை வாரினாலும் வாரா விட்டாலும் என் ஆத்மா மட்டும் என் தேவனோடு இருந்துகிட்டே இருக்கும். யாரா பார்த்து சொல்லுவான், தலையை கொஞ்சம் வாருங்க. அப்படியா? ஓகே ரைட், ஓகே ரைட், ஃபைன். ஒன்றும் தப்பு கிடையாது, அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன்? மோசே 40 நாள் மேலேருந்து கீழே வரும்போது என்ன கண்ணாடி போட்டு வாரி இருப்பாரு, என்ன பவுடர் போட்டிருப்பாரு, என்ன மேக்கப் பண்ணிட்டு கீழே வந்திருப்பாரு. அவர் வாட்டினு கீழே இறங்கி வர்றான். அவன் சொல்றான், மகிமை தாங்கலை மூடிக்கோன்றான். இப்போது சிலதெல்லாம் வருது, மேக்கப்பு தாங்கலை கொஞ்சம் குறைச்சிக்கோன்றான்.
அவர் மேல இருந்து கீழே இறங்கி வரும்போது அவன் சொல்றான், என்ன 40 நாள் மேல அவர் அலங்காரம் பண்ணி இருப்பாரு, என்ன பவுடர் போட்டிருப்பாரு? நான் சொல்றேன், உங்கள் ஆத்மா தேவனோடு கூட இருக்க 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 இந்த சரீரத்தின் தேவைகள் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே போகும். இதை பத்தி கான்சென்ட்ரேஷனே உங்களுக்குள்ள வராது, இதை பத்தின விருப்பமே இருக்காது, இதை பத்தி எந்த ஒரு, ஆனா தேவைப்படும், நம்ம செய்வோம், ட்ரெஸ் போடுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனா நம்முடைய கான்சென்ட்ரேஷன் எதுல இருக்காது? இதுல இருக்காது. என் ஆத்மா என் தேவன் பேர்ல இருக்கும். அப்ப இந்த சரீரம் விரும்புகிறத நான் எப்ப அடக்கி ஆளுறேனோ அது என் சரீரத்துக்கு கொடுக்குற உபத்திரவம். இதுதான் 2வது உபத்திரவம். 3வது ஒரு உபத்திரவம் இருக்கு, அதை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். வாசிங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசி. எகிப்தில் இருக்கும் பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை, 3வது முதல்ல வெறுப்பு, 2வது துன்பம், 3வது நிந்தை. முதல்ல வெறுத்துனா என்ன? இந்த சரீரத்திலிருந்து நான் எப்போ வெளியே போவேன் அப்படிங்கிற அந்த வெறுப்பு இருக்கணும். பார்வோன் குமாரத்தின் மகன் அனுப்பதை வெறுத்து நான் தேவ ஜனத்தோடு போறணும். சரீரத்தை விட்டு நான் எப்போ தேவ புத்திரர் என்ற இடத்துக்கு போவேன், அதான் அந்த வெறுப்பு. அதுதான் உண்மையிலேயே வெறுப்பு. அந்த போராட்டம் இருக்கே, அதான் ஃபர்ஸ்ட் உபத்திரவம். 2வது உபத்திரவம் எது? தேவ ஜனங்களோடு கூட துன்பத்தை. இந்த சரீரத்தினுடைய தேவைகள் எல்லாம் என் ஆத்ம தேவையே இம்பார்ட்டன்ட். என் ஆத்மாவுக்கு தேவையை நான் சந்திக்கும் போது பல நேரங்களில் என் சரீர தேவையை நான் அடக்கி ஆளுகிறேன். அது ஒரு வகையான துன்பம். அந்த துன்பத்தை நான் விரும்புகிறேன். ஏன்னா என் ஆத்மா சந்தோஷப்படுறதுக்காக இந்த சரீரத்தினுடைய சந்தோஷத்தை நான் என்ன செய்யறேன்? அடக்கி ஆளுகிறேன். இது 2வது துன்பம். 3வது நிந்தை. இது என்ன நிந்தை? எகிப்தின் பொக்கிஷங்களை பார்க்கிலும், எகிப்தின் பொக்கிஷத்தை நான் விட்டா எனக்கு ஒரு நிந்தை வரும். அந்த நிந்தையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேங்கிற மோசே. நான் எகிப்தில் எனக்கு ஒரு பொக்கிஷம் இருந்துச்சு, அந்த பொக்கிஷத்தை நான் விட்டா எனக்கு என்ன வரும்? ஒரு நிந்தை வரும். அந்த நிந்தையை நான் என்ன செய்யறேன்? நிந்தையை, அந்த வசனம் திருப்பி வாசிங்க 26. இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை. எகிப்தின் பொக்கிஷமும் கிறிஸ்துவின் நிந்தையும் அவர் கம்பேர் பண்றாரு. எகிப்தில் உள்ள பொக்கிஷத்தை விட கிறிஸ்துவின் நிந்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எகிப்தின் பொக்கிஷத்துக்கும் கிறிஸ்துவின் நிந்தைக்கும் என்ன சம்பந்தம்? நான் அதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். எகிப்தின் பொக்கிஷம்னா என்ன? வாசிங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. 7:22 வாசிங்க. அப்போஸ்தலர் 7:22. மோசே எகிப்தின் சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும், எகிப்தின் சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். இதுதான் எகிப்தில் உள்ள பொக்கிஷம். அவனுக்கு கிடைச்ச பொக்கிஷம் எகிப்தில் என்னது? 40 வருஷமா எகிப்தின் சாஸ்திரம் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான்? கரைச்சு குடிச்சிட்டான். வாக்கில் வல்லவன், ஒருத்தன் கூட யாருமே அவன்கிட்ட என்ன செய்ய முடியாது? பேச முடியாது. இப்போ அடுத்து செய்கையில் பயங்கரமான இன்ஜினியர் அவன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசி. முதல் 40 வருஷத்துல எகிப்தில் நடந்த சம்பவம். அப்பதான் அவங்க ராமசேஸ் என்ற ஊர்ல என்ன செய்யறாங்க? கட்டுறாங்க. ஸோ இவர் பெஸ்ட் இன்ஜினியரா இருந்திருக்கிறார். ஒரு பெரிய ஊர் கட்டுற அளவுக்கு இன்ஜினியர், வாக்கில் வல்லவர், சாஸ்திரங்கள்னா லாஸ் எல்லாமே பயங்கரமா கரைச்சி குடிச்சவர். எகிப்தினுடைய பிரமாணங்கள் எல்லாத்தையும் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? டாக்டரின்ஸ் எல்லாம் கரைச்சி குடிச்சிருக்கிறார். இது எகிப்தின் பொக்கிஷம். இந்த எகிப்தின் பொக்கிஷத்தை அவர் எதற்காக விட்டாரா? கிறிஸ்துவின் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். கிறிஸ்துவின் நிந்தைனா என்ன? இதனால என்ன கிறிஸ்துவின் நிந்தை? கிறிஸ்துவின் நிமித்தம் இந்த பொக்கிஷத்தை விட்டா எனக்கு ஒரு நிந்தை வரும். என்ன நிந்தை வரும்? மோசேக்கு என்ன வந்துச்சு? இப்போ மோசே இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி, இனி வரும் என்ன பலன் அப்புறம் சொல்றேன், அடுத்து சொல்றேன். இப்போ எகிப்தின் கலைகள்ல நல்லா வளர்ந்து தேர்ந்த மோசே இப்ப என்ன பண்றாரு? அந்த சாஸ்திர கலைகள் எல்லாவற்றையும் அடுத்த 40 வருஷம் அவர் என்ன செய்யணும்? மறக்கணும். எதுக்காக? இனி வரும் பலன். அடுத்த பலன் என்ன? அதுக்கு அடுத்த 40 வருஷம் அவர் நியாய பிரமாணத்தை வாங்கணும். எங்கிருந்து வாங்கணும்? தேவன்கிட்ட இருந்து வாங்கணும். இப்ப தேவன்கிட்ட இருந்து நியாய பிரமாணத்தை வாங்கணும்னா எகிப்துல படிச்ச எல்லா பிரமாணமும் அவருக்கு மறக்கணும். சொல்றது புரியுதா?
எகிப்தின் பிரமாணங்கள் எல்லாம் மறந்தாதான் இவருக்குள்ள என்னத்தை போட முடியும்? நியாய பிரமாணத்தை போட முடியும். இந்த லா மொத்தத்தையும் எடுத்தாதான் இவருடைய லாவை கொண்டு ஆண்டவர் போட முடியும். இது ஃபர்ஸ்ட் 40 படிச்சது, இது கடைசி 40. இடையில உள்ள 40 ஆடு மேய்ச்சார் தெரியுமா? எதுக்காக ஆடு மேய்ச்சாரு? இந்த 40 வருஷம், கடைசி 40 வருஷம் சொல்ல போற பிரமாணத்துக்காக இந்த நடுவுல 40 வருஷம் அவர் திக்குவாயும் மந்தனாவுமா மாற வேண்டி இருந்தது. ஏன் இதை எல்லாத்தையும் மறக்கணும்? அவரு எல்லாம் மறக்கணும். வாக்கில் வல்லவன், வசனம் அப்படிதான் சொல்லுது, வாக்கில் வல்லவன். இப்ப அவர் எப்படி மாறணும்? திக்குவாயும் மந்தனாவுமா மாறணும். ஏன்? நீ எதுல வல்லவனா இருக்கிற? எகிப்தின் வாக்குல, சாஸ்திரங்களை நீ வல்லவன். நீ பேசினா எகிப்து லால ஒருத்தன் கூட உன்னை நிக்க முடியாது. இப்ப நான் உங்ககிட்ட அடுத்த யாருக்கிட்ட அனுப்ப போறேன்? பார்வோனுக்கிட்ட அனுப்ப போறேன். பார்வோனுக்கிட்ட போகும்போது உனக்கு நான் தான் வாயா இருக்கணும். நீ எகிப்தின் சாஸ்திரத்துல தேறினவனா இருந்தீனா நீ பார்வோனுக்கு எப்படி பேசணும் உனக்கு நல்லாவே தெரியும். பார்வோனை எந்த லால அடிப்ப? பார்வோனை ஜெயிக்கிறதுக்கு நீ எந்த லாவை கையில் எடுப்ப? எகிப்து லாவையே கையில் எடுப்ப. புரியுதுங்களா? அந்த லாவை கையில் எடுத்து அவனை ஜெயிக்க உனக்கு நல்லா தெரியும். ஏன்னா எகிப்து நீ வாக்கில், கர்த்தர் சொல்றாரு, அந்த லாவை எடுத்து அவனை ஜெயிக்கிற ஆள் எனக்கு வேண்டாம். இனி வரும் பலன் இருக்கு. இது என்ன லானா? உலகத்தையே ஜெயிக்கிற லா, நியாயப்பிரமாணம். அந்த லாவை பேசுறதுக்கு உனக்கு வாயை திறக்கணும். அதை திறக்கணும்னா இதுக்கு நீ முதல்ல மந்தனாவா மாறணும். மோசே வாயால கர்த்தர் சொல்றாரு, நான் வாக்கில் வல்லவன் இல்லைன்னு சொல்ல வைக்கிறார். வாசிங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. வாக்கு வல்லவன் அல்ல, அவன் வாயால சொல்ல வைக்கிறாரு, நான் வாக்கில் வல்லவன் அல்ல. ஃபர்ஸ்ட் 40 இயர்ஸ் நான் யாரு? வாக்கில் வல்லவன். இப்போ அவர் எகிப்தில் உள்ள கலைகளை எல்லாத்தையும் மறந்து திக்குவாயும் மந்தனாவுமா மாறணும். இப்போ அடுத்த 40 அவர் என்னவா மாறிட்டாரு? திக்குவாயும் மந்தனாவுமா. சரி, இப்போ மோசேவை எப்படி கூப்பிடுவாங்க எல்லாரும்? மீதியான் தேசத்துல மோசேயை கூப்பிடும் போது மோசேன்னு கூப்பிடுறவங்க இருப்பாங்க. நம்ம கிட்ட ஒரு ஹைலைட்டான குறை இருந்தால் நம்மளை எப்படி கூப்பிடுவாங்க? நான் கண்ணாடி போட்டிருக்கிறேன், பொதுவாக ஐடென்டிஃபை பண்ணும்போது எப்படி சொல்லுவாங்க? இந்த கண்ணாடிக்காரரு கொஞ்சம் கால் தாங்கி தாங்கி நடந்தாரா என்ன சொல்லுவாங்க? கொஞ்சம் கால் தாங்கி தாங்கி நடப்பாரு. அவர்கிட்ட எவ்வளோ குவாலிட்டிஸ் இருக்கு. ஆனால் நம்ம மனித இயல்பு எதை சொல்லுவோம்? எது குறையா இருக்குதோ அதுதான் சொல்லுவோம். இப்போ மோசே கிட்ட இருக்குது என்ன ஆயிடுச்சு? திக்குவாயும் மந்தனா. இப்போ மோசேவை ஐடென்டிஃபை பண்ணும்போது எப்படி எல்லாரும் சொல்லுவாங்க? இந்தாப்பா, இந்த அவனுடைய மருமகன் ஒருத்தர் இருக்கிறானேப்பா, திக்கி திக்கி பேசுவானே, சரியா பேச வராமல் ஒருத்தர் இருக்கிறானேப்பா. மோசேயோட ஐடென்டிஃபிகேஷன். இப்போ இந்த திக்குவாய் மந்தனாவு எதுக்காக அவருக்கு வந்துச்சு? நியாய பிரமாணத்தை பேசுறதுக்கு, இந்த பிரமாணத்தை மறக்கிறதுக்கு, எகிப்தின் பிரமாணத்தை மறக்கிறதுக்கு, எகிப்தின் சாஸ்திரத்தை மறக்கிறதுக்கு. இப்ப நியாய பிரமாணத்தை பேசணும், எகிப்தின் பிரமாணத்தை மறக்கணும். யாருக்காக இதெல்லாம் செய்ய போறாரு அவரு? தேவனுக்காக. இதுதான் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை. இப்ப உலகம் உன்னை பார்த்து என்ன சொல்லும்? திக்குவாய். ஏன் நான் திக்குவாயா மாறினேன்? இனி வரும் பலன் நியாயப்பிரமாணத்தை பேசுறதுக்காக, இந்த நியாயப்பிரமாணத்தை பேசுறதுக்காக உலகத்துக்கு முன்பாக நான் என்னவாய் மாறுகிறேன்? திக்குவாயும் மந்தனாவுமாய் மாறுகிறேன். அப்படி மாறும்போது உலக பிரகாரமாய் இதுதான் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் நிந்தை. நான் யார் தெரியுமா ஒரு காலத்துல? இப்ப நீ யாரு? திக்குவாயும் மந்தனாவும். எனக்கு அப்படி சொல்லும் போது இருதயம் குத்தும்ல. ஆண்டவரே, நான் ஏன் இப்படி திக்குவாயும் மந்தனாவானே? நான் பார்வோன் குமாரத்தின் மகனா தானே இருந்தேன். என்கிட்ட ஒருத்தன் நிக்க முடியாது, ஒருத்தன் என்கிட்ட பேச முடியாது, கிழிச்சு எடுத்துருவனே ஆண்டவரே. இப்போ எதுக்காக திக்குவாய் மந்தனா ஆகணும் தெரியுமா? என்னை கொண்டு நீர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறீரு, நியாயப்பிரமாணத்தை நடத்த போறீரு. நான் போய் பார்வோனுக்கு முன்னாடி மட்டும் இல்ல, 5-6 லட்சம் புருஷருக்கு முன்னாடி பேச போறேன். என் பேச்சுக்கு முன்னாடி ஒருத்தன் கூட எடுத்து நிக்க போறதில்ல. அப்படிப்பட்டதான பலனை நான் அனுபவிக்கும்படிக்கு இப்பொழுது நிந்தையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இதைத்தான் பவுல் சொல்றாரு, உலகத்தின் ஞானவான்களை பைத்தியமாக்கும்படி கர்த்தர் எங்களை எப்படி ஆக்கினாரு? பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். நாங்கள் எல்லாருக்கும் முன்பாக எப்படி இருக்கிறோம்? பைத்தியங்களாக இருக்கிறோம். ஏன் பைத்தியமா இருக்கிற? பவுல் யாரு? நியாயப்பிரமாணத்தை கரைச்சு குடிச்சவரு. பவுல் யாரு? கமாலியலின் பாதத்தில் உட்கார்ந்து எல்லாத்தையும் படிச்சவரு. அவருக்கு முன்னாடி யாரும் நிக்க முடியாது, குற்றம் சாட்ட முடியாது. நியாயப்பிரமாணத்தின்படி
எல்லாத்தையும் கொண்டாந்து இன்னைக்கு ஒரு பைத்தியக்காரன மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறார். நடுத்தெருவில் அடிக்கிறான், உதைக்கிறான், நிர்வாணமாக்குறான், கல்லில் எரியிறான், பைத்தியமாக்கி வச்சிருக்கிறாரு. ஏன்? இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி அநேக ஞானவான்களை பைத்தியமாக்கும்படி நாங்கள் இன்று உங்கள் கண்களுக்கு முன்பாக பைத்தியங்களாக தெரிகிறோம். இதுதான் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை. இப்போ என் இருதயத்துக்கு தெரியும்ல, நான் ஒரு காலத்தில் யாரா இருந்தேன், இப்போ ஏன் இப்படி ஒரு பைத்தியக்காரனா இருக்கிறேன்? ஒரு பெரிய ஆஃபீஸர் எம்என்சி கம்பெனியிலேருந்து அப்படியே கொண்டாந்து வெளியே கொண்டாந்து மாதம் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பளம் அப்படியே கொண்டாந்து ஒரு இடத்துல வச்சு மாதம் 1000 ரூபா கிடைக்குமா? சாப்பாடு கிடைக்குமா? 3 வேளை சாப்பாடு கிடைக்குமா? இன்னைக்கு 3 வேளை சாப்பாடு கிடைக்குமா? ஆனால் கையில் பைபிள் மட்டும்தான் இருக்கு. அப்படியே போகும்போது அப்படியே காரில் சொந்தக்காரங்க போவாங்க, நண்பர்கள் போவாங்க, நம்ம ரோட்டில் அப்படியே செருப்பு போட்டு போவோம். அவங்கப்பா பைத்தியக்காரன் எப்படிப்பட்ட வேலையில் இருந்தான் தெரியுமா, அவன் எப்படி ராஜா மாதிரி இருந்தான் தெரியுமா, அவன் இன்னைக்கு பாரு நடுத்தர செருப்பு போட்டு அலையுது. அன்னைக்கே சொன்னேன், வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறான். ஆம், அவர்கள் கண்களுக்கு முன்பாக நாங்கள் பைத்தியங்களானோம். காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு கொண்டு வந்து ஒரு இடத்துல நிக்க வச்சிருக்கிறாரு. இந்த இடத்தில் நிக்க வைப்பதற்கு ஒரு காலத்துல நாங்கள் எல்லார் கண்களுக்கு முன்பாக பைத்தியமாய் மாறினோம். வெளிநாட்டில் வேலையை விட்டுட்டு வரும்போது சொந்தக்காரங்க ஒருத்தர் சொன்னாங்க, அவன் சோம்பேறி, வேலை பார்க்கறதுக்கு பயந்துக்கிட்டு வேலையை விட்டுட்டு வந்துட்டான், வீட்டில் உட்காந்து சும்மா சாப்பிட்றதுக்கு வந்தான். சொந்த ஜனங்களால் சொல்லப்பட்டேன், கூட இருக்கிறவர்களால் சொல்லப்பட்டேன். ஒரு நண்பனை தவிர மற்ற அத்தனை பேரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இந்த ஊழியத்துக்கு நான் வரும்போது எல்லார் கண்களுக்கு முன்பாக பைத்தியமா தான் நின்னேன். 11 மாசம் ஊழியம் கிடையாது. அன்னைக்கு சொன்னாங்க, பைத்தியம், திரும்பி அங்கேயே போயிடு, வேலைக்கு போயிடு, வெளிநாட்டுக்கு போயிடு, ஏன் இதை விட்டுட்டு வந்த நீ, எவ்வளவு சொன்னாங்க. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டோம். கேவலப்படுத்தினாங்க, போற இடத்துல எல்லாம் கேவலம், அவ்வளோ கேவலம், கூட இருக்கிறவர்களால கேவலம். இன்னைக்கு சொல்றாங்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் மெசேஜ் எங்களுக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்றாங்க. நாங்கள் சொல்றோம், இவங்க எங்க தம்பி தான், எங்க சொந்தக்காரன் தான். நாங்கள் சொல்றோம். ஏன் சொல்றோம்? ஒரு நாள் நாங்கள் பைத்தியமாய் காணப்பட்டோம். இந்த ஊழியத்துக்கு வரும்போது பைத்தியமாய் காணப்பட்டோம். அந்த நிந்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. காரணம், உங்களுக்கு ஏற்கனவே போடப்பட்ட சாஸ்திரங்கள் நிறைய இருக்கு. அதான் ஊழியத்துக்கு வரக்கூடிய வாலிபர்களுக்கு சொல்வேன், நான் பயங்கரமான கிட்டாரிஸ்ட், நான் பயங்கரமான மியூசிஷியன், பயங்கரமா பாடுவேன், பயங்கரமா கவிதை எழுதுவேன், நான் பயங்கரமா அதை செய்வேன், இது செய்வேன். ஸ்டாப் 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 ஸ்டாப். ஏன் நான் என்னுடைய மியூசிக் டேலண்ட்டை கர்த்தருக்கு பயன்படுத்தக்கூடாதா? நீ படித்தது எகிப்தின் சாஸ்திரம், அதை வச்சுக்கோ. இப்போ நீ நஷ்டமும் குப்பையும் அதை விட்டுட்டு தேவ சமூகத்தில் வந்து உட்காந்து உன்னை முதல்ல திக்குவாயும் மந்தனாவுமா மாத்து. ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு கேள். தேவைப்பட்டால் உனக்கு அன்னைக்கு இருந்த இன்ஜினியரிங் அறிவை பயன்படுத்தி இன்னைக்கு ஏதாவது ஒரு ஆசாரிப்பு கூட அர்த்த கர்த்தர் உன்னை கட்ட வைப்பார். தேவைப்பட்டால் அன்னைக்கு நான் வந்து கமாலியல் பாதத்தில் படித்தேன், நியாயப்பிரமாணத்தை கரைச்சி குடித்தேன். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பையும் விடு, எல்லாருக்கு முன்னாடி பைத்தியமா மாறு. குதிரை மேல எல்லாரையும் அடிக்க போன நீயா இன்னைக்கு பைத்தியமா ரோட்ல அடிக்கப்பட்டு கிடக்குற. இந்த பவுல் யார் தெரியுமாங்க? நடந்து போறவன் சொல்லியிருப்பான். அன்னைக்கு குதிரை மேல வரும்போது பவுலை பார்த்தோன்னு இப்படி நின்னவன் இன்னைக்கு சொல்லியிருப்பான், படுத்து கிடக்கும் போது ரோட்ல கல்ல அடிப்பட்டு அப்படியே நிர்வாணமா படுத்து கிடக்குறான், கூனி குறுகி போய் மேல ட்ரெஸ் இல்லாம என்ன பேசிட்டு போயிருப்பான். யார் திரும்படவன்? 3 வருஷத்துக்கு முன்னாடி ராஜா மாதிரி இதே தெருவில் குதிரையில் வந்தான்டா, ஊரே அலறும், பைத்தியக்கார பையன். இன்னைக்கு எப்படி கிடக்குறான் பாரு. நல்ல வாழ்க்கடா. அவங்க அப்பா யார் தெரியுமா? ரோமாபுரி சிட்டிசன், யூத சிட்டிசன், டூயல் சிட்டிசன், பேர்பட்ட ஒரு ஆளு. நீ பைத்தியம் மாதிரி இருக்கிறான. இந்த இடத்துக்கு நீ வந்தே ஆகணும். இந்த இடத்துக்கு நீ வந்தே ஆகணும். நீ இந்த இடத்துக்கு வந்தினாத்தான் நாளைக்கு உனக்கு முன்பாக ராயன்களும் அத்தனை பேரும் கை கட்டி உன் வார்த்தையை கேட்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். இந்த இடத்துக்கு வராம அது நடக்காது. திக்குவாயும் வந்து நாவும் மாறாம நடக்காது. நான் என்னுடைய
நியாயப்பிரமாணத்தை எப்படி யூஸ் பண்றேன், நீ இன்னும் பண்ண முடியாது. அப்ப நான் படிச்சதெல்லாம் வேஸ்டா? தேவைப்பட்டால் உன்னை நிருபங்கள் எழுதுவதற்கு நான் பின்னால் பயன்படுத்தி கொள்ளுவேன். ஆனால் உன்னை அழைத்தது நிருபம் எழுதுவதற்கு அல்ல, உன்னை அழைத்தது எனக்காக சாட்சியாய் நிற்பதற்கு. தேவைப்பட்டா நான் உன்னை யூஸ் பண்ணிப்பேன். தேவைப்பட்டா உன் மியூசிக் டேலண்ட்டை நான் யூஸ் பண்ணிப்பேன். தேவைப்பட்டா உன்னுடைய வாக்கு வல்லவன் நல்லா பேசுற உன் டேலண்ட்டை நான் யூஸ் பண்ணிப்பேன். தேவைப்பட்டா உன் படிப்பை நான் யூஸ் பண்ணிப்பேன். ஆனா நான் உன்னை அழைத்தது உன் படிப்பை பயன்படுத்துவதற்கோ உன் மியூசிக்கை பயன்படுத்துவதற்கோ அல்ல. நான் உன்னை அழைத்தது உன்னை எனக்காக நிறுத்துவதற்கு. இன்னைக்கு எல்லாம் எப்படி இருக்குது? இந்த நிந்தை வரக்கூடாது யாருக்கும். அவன் சொல்றான், எகிப்தின் பொக்கிஷங்களை பார்க்கிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக வாக்கியம் என்று கருதினார். ஆமா, நீ இருக்கிற ஸ்தானத்தை விட்டு கீழே இறங்கி தான் வரணும். உன்னை ஆடுமைக்க தான் விடுவாரு, உன்னை தெருவில் அடிபட்டு தான் விடுவார். எல்லார் கண்களுக்கு முன்பாக பைத்தியமா மாறத்தான் வேணும். உன் மூலமாய் கிறிஸ்து வரணும்னா நீ ஊரை விட்டு ஓடுறவனா மாறத்தான் வேணும். உன் மூலமா சந்ததி வரணும்னா நீ கையை பிடிச்சிக்கிட்டு உன் மனைவியை கூட்டிட்டு சொல்ற ஊருக்கு வனாந்திரமா பரதேசியா போய்தான் ஆகணும். ஓ, அதெல்லாம் முடியாது. நான் யார் தெரியுமில்ல, நான் அந்த காலத்துல என்ன படிப்பு, எங்க ஊர்ல நான் எப்படி இருந்தேன், எங்க அப்பா அம்மா என்னை எப்படி வளர்த்தாங்க, நாங்க அந்த காலத்துல எப்படி இருந்தோம், நாங்க எவ்வளவு கிராண்ட் ஆனவங்க, என்னுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, உன்னை பயன்படுத்தவே முடியாது. நீ தான் வேஸ்ட் பீஸ். நீ தான் வேஸ்ட் பீஸ். நீ எப்போ உன்னுடைய எல்லா காரியங்களையும் தேவனுக்கு என்று நிந்தைக்கு ஒப்பு கொடுக்கிறையோ, கிறிஸ்துவின் நிந்தையை தெரிஞ்சு கொள்றையோ, ஆண்டவரே இது எதுவுமே இல்லப்பா, நீங்க என்ன சித்தமா இருக்கிறீங்களோ நான் ரெடியா இருக்கிறேன், நான் செய்யறேன்ப்பா, அந்த இடத்திற்கு நீங்கள் வரும்போது ஒருவேளை உலகத்தின் கண்களுக்கு முன்பாக நீங்கள் பைத்தியமாய் காணப்படுவீர்கள். ஆனா இன்னைக்கு பவுல் தாங்க உலகத்துக்கு முன்பாக ஞானம் உள்ளவன். வசனம் சொல்லுது, அவன் எழுதினதை கற்றவர்களே அறிகிறதற்கு அரிதாக இருக்கிறது. படிச்சவனுக்கே கண்டுபிடிக்கிறது கஷ்டமா. அந்த இடத்துக்கு கர்த்தர் உன்னை என்னையும் மாத்திடுவார். இப்போ நிந்தையை தெரிஞ்சுக்கலாமா வேணாமா? அந்த நிந்தையை நீங்க தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் உங்களை அப்படி உயர்த்துவார். இதுதான் உண்மையிலேயே நிந்தை. இந்த உபத்திரவமும் இந்த துன்பமும் இந்த நிந்தையும் உங்களையும் என்னையும் தவிர, அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டவரை தவிர வேற யாருமே உலகத்தில் இருக்கவன் அனுபவிக்க முடியாது. உலகத்தில் இருக்கிறவன் அனுபவிக்கிற நிந்தை வேற. மொழிக்காக, இனத்துக்காக, நிறத்துக்காக, அவனுடைய கொள்கைகளுக்காக, அவங்க நாட்டுக்காக, அவங்க மதத்துக்காக அவங்க அனுபவிக்கிறாங்க. ஆனா அவங்களால அனுபவிக்க முடியாத மேலான உபத்திரம் ஒன்று இருக்கிறது, மேலான ஒரு நிந்தை இருக்கிறது, மேலான ஒரு துன்பம் இருக்கிறது. அதுதான் கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்களும் நானும் அடைகிற இந்த 3 துன்பம். முதலாவது, என் சரீரத்தை விட்டு நான் நீங்க வேண்டும். நான் சரீரத்தில் உள்ள அளவும் நான் உபத்திரவப்படுகிறேன். எனக்கு இது பிரசவ வேதனையா இருக்குது. எப்போ இந்த சரீரத்தை விட்டு நான் போவேங்கிற எண்ணம் எனக்கு வரணும். 2வது, எப்பொழுதெல்லாம் என் ஆத்துமாவின் சந்தோஷத்தை திருப்தியாக்கி என் சரீரத்தின் சந்தோஷத்தை நான் அடக்கி ஒடுக்குகிறேனோ அப்பொழுதெல்லாம் என் சரீரத்துக்கு ஒரு உபத்திரம் வரும். நான் சொல்றது புரியுதா? சரீரத்தில் நீங்க தண்ணி குடிக்கணும், தாகம் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்றது ஒரு உதாரணம். தாகம் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க தண்ணி குடிக்காம இருக்கிறீங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்க சரீரத்துக்கு என்ன வரும்? ஒரு பலகீனம் ஒன்று வரும். அதே மாதிரி ஆவிக்குரிய விதத்துல உங்கள் சரீரத்துக்கு சில இச்சைகளை நீங்கள் அது விரும்பும் போது, நீங்கள் செய்யாமல் இருக்கும் போது உங்கள் சரீரம் ரியாக்ட் ஆகும். அந்த துன்பத்தை நீங்கள் என்ன செய்யணும்? பொறுத்து கொள்ள வேண்டும். இதுதான் கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய துன்பம். இது உலகத்தானுக்கு கிடையாது. கடைசியாக, நான் கிறிஸ்துவின் நிமித்தம் உலகத்தின் பொக்கிஷங்கள் எல்லாவற்றையும் விடுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். காரணம், கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய நிந்தை உலகம் என்ன பைத்தியம் சொல்லும், உலகம் என்ன மந்தனாவன் சொல்லும், உலகம் என்ன சொல்லும்? அவனுக்கு பேசவே வராதுங்க, எதுவுமே வராது. நாளைக்கு உன்னை எடுத்து மேல நிறுத்தும் போது உன்னை அவங்க கேட்பாங்க, யார் அவனா? அவன் எதுக்குமே உபயோகமாக மாட்டான்னு நினைச்சேன். ஒரு காலத்துல நம்ம அப்பா அம்மாவே சொல்லியிருப்பாங்க, என் பிள்ளைங்கள இதுதான் வேஸ்ட், அடிக்க வச்சா ஒன்றுத்துக்கும் பிரோஜனம் இல்லை, அது அப்படியே எடுத்துக்கிட்டு பைபிள் சுத்திக்கிட்டு இருக்கு. என் 2வது பையன், 3வது பையன், 4வது பொண்ணு, 5வது பொண்ணு, இவங்கெல்லாம் பெரிய லெவலில் நல்லா செட்டில் ஆயிட்டாங்க உலகத்தில். அவங்கவுங்க அங்கங்கே மாதம் 50,000 1 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. இவன் மட்டும்தான் ஒன்றும் கிடையாது. பைபிள் ஜபம் இப்படின்னு போயிட்டு வந்துட்டு இருக்கிறான். என் தலையெழுத்து அப்படின்னு இருப்பாங்க. ஒரு நாள் வரும், அத்தனை பேர் கண்களுக்கு முன்பாக பைத்தியமாய் கருதப்பட்ட நான், எல்லாருக்கும் முன்பாக தாழ்த்தி எண்ணப்பட்ட நான், அத்தனை பேருக்கு முன்பாக கேவலமாய் கருதப்பட்ட நம்மை
ஒரு நாள் வரும், அவங்க வாயாலேயே சொல்ல வைப்பார் ஆண்டவர், என் எல்லா பிள்ளைகளையும் பெஸ்ட் இவன் தாங்க, இவன் தான் பெஸ்ட், இவனை மாதிரி கிடையாது. அவன் என்னமோ ஏதோ நினைச்ச ஆரம்பத்தில், ஆனா அவன் கடவுள் அவங்க கூட இருக்கிறாருங்க. அதே வாய் சொல்லும், சொல்ல வைப்பார். இந்த வார்த்தையை நீ பெறுவதற்கு கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அது கொஞ்ச காலம் படப்போகிற பாடு, அது நீங்கிவிடும். இப்ப இந்த வசனத்தை வாசிங்க, முடிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க, முடிக்கலாம். ரோமர் 8:18. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. உன்னை பைத்தியம் இன்னைக்கு சொல்றான்ல, லாய்க்கு இல்லாதவன் சொல்றான்ல, இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றான்ல, உருப்பிடாம போயிட்டேன்னு சொல்றான்ல, இந்த பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு இருக்க, அதுக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இன்னைக்கு நீ என்ன நினைக்கிற? எல்லாருக்கும் முன்னாடி பெரிய ஆளா வரணும், எங்க ஃபேமிலியில பெரிய ஆள் ஆகி காட்டணும், நான் அதுல ஆயிரணும், இதுல ஆயிரணும், அப்படி ஆயிரணும், இப்படி ஆயிரணும் நினைக்கிறல்ல, ஒரு நாள் அப்படி ஆகாது. ஒருவேளை நீங்க நினைக்கிற மாதிரி நல்ல சம்பாத்தியம் வேலையில் அமைவீங்க, ஆனால் கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய நிந்தையை ஏற்றுக்கொள்ளுகிறவனுக்கு மட்டும்தான். இன்னைக்கு மோசே எங்க வந்து நிற்கிறாரு, இன்னைக்கு பவுல் எங்க வந்து நிற்கிறாரு, அதே இடத்தில் உங்களையும் என்னையும் நிறுத்துவதற்கு கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இந்த உபத்திரவமும் இந்த வேதனையும் இந்த துன்பமும் இந்த நிந்தையும் தான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் வச்சிருக்கிறது. இது உலகத்தான் யாருக்குமே கிடையாது. நாம் ஜெபம் பண்ண போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய மகத்துவம் உள்ள வேதம், அதில் புதைந்திருக்கிற பொக்கிஷம், அதை அனுபவிக்கும் போது, அதை பருகும் போது எங்களுக்கு இருக்கிறதான களிகூறுதல், இதை காட்டிலும் அதை எங்கள் வாழ்க்கையிலே செய்யும் போது ஏற்படக்கூடியதான நித்திய பேரின்பம், அதை நாங்கள் அடைய எங்களுக்கு கிருபை பாராட்டும். எங்கள் திருச்சபை உம்மால் முன்குறிக்கப்பட்டதாயும் உம்மால் வேறு விரிக்கப்பட்டதாயும் உமக்கென்று மனவாட்டியாயும் இருப்பதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வெறும் வசனத்தின் ஆழத்துக்குள்ளே மாத்திரம் போகிறவர்களா அல்லாதபடி அந்த ஆழத்தில் இருக்கிறதான அமுதத்தை எடுத்து பருகி தேனிலும் இருக்கக்கூடியதான வசனத்தை பருகி நாங்கள் அதன்படி செய்கிறவர்களாய் எங்களை மாற்றும். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பேசின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்க ஜனங்கள் அத்தனை பேரும் மோசேயை போல இந்த தற்காலத்து பாடுகளை இனி வரும் பலன் மேல் மகிமைக்கு ஒப்பானவைகள் இல்லை என்பதை கருதி துன்பத்தை அனுபவிக்க, நிந்தையை ஏற்றுக்கொள்ள கற்றுத்தருவீராக. மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.